ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கொடுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தும் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்றைக்கி டேட் வந்து ஷவ்வால் 10 1447. இங்கிலீஷ் டேட் வந்து 29/3/2026. நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, இந்த இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயம் அப்படிங்கிற இந்த தலைப்பில் மல்ஹமாவுடைய ஒரு அப்டேட். இது இந்த ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணிக்கும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் பற்றிய ஒரு அப்டேட்டு. இது ஆக்சுவலாக இந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடியே ஒரு 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 சின்ன ஒரு டிஸ்க்ளைமர் வந்து நான் சொல்லிடுறேன். இஸ்லாம்ங்கிறது ஒரு தீனு, அதில் வந்து எல்லாமே இருக்குது. அதில் வந்து வழிபாடு இருக்குது, அதில் வந்து அக்கீதா இருக்குது, அதில் வந்து நடைமுறைப்படுத்த வேண்டிய ஒவ்வொரு துறைகள் வந்து பல்வேறு துறைகள் இருக்குது. அதில் வந்து இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்டது அப்படிங்கிறது வந்து அது வந்து ரொம்ப 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 ஒரு சின்ன பாட்டு. அது இது வந்து முழுக்க பார்க்க போனால் மறுமை வெற்றியுடன் ரொம்பவும் குறைவான தொடர்புடையது. இதில் வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு பயன் தரலாமே தவிர மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு வேடிக்கை தான். உட்காந்து வேடிக்கை பார்க்குறது தான் முடியும் இன்றைக்கி இருக்கிற அந்த நேஷன் ஸ்டேட்டுடைய அந்த அடிப்படையில். இப்போது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வரம்புகள் வந்து இருக்குது பார்த்திங்களா. அது அல்லாஹ் வந்து துவா செய்கிறதுல கூட அல்லாஹ் சொல்கிறான், வரம்பு மீறுவரில் அல்லாஹ் நேசிப்பதில்லை அப்படிங்க. துவா அல்லாவுக்கு பிடித்தமானது தான், ஆனால் அதில் வரம்பு மீறக்கூடாதுங்க. தொழுகை அல்லாவுக்கு பிடித்தமானது தான், ஆனால் அதில் வரம்பு மீறக்கூடாது அப்படிங்க. குரான் அல்லாவுக்கு பிடித்தமானது தான், ஆனால் அதை வந்து தினமும் ஒரு குரான் வந்து ஓதக்கூடாது. அதுக்கும் வந்து வரம்புகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இஸ்லாத்துடைய ஒரு சின்ன அம்சத்தை வந்து பூதாகரமாக பெருசு பண்ணி காட்டுறது வந்து இஸ்லாத்துக்கு வந்து அது வரம்பு மீறக்கூடிய ஒரு செயல். அதே மாதிரி அதை அதை வந்து தூக்கி போடுறதுங்கிறது, புறக்கணிக்க அது தேவையில்லைன்னு சொல்கிறதும் வந்து தப்பு. எது மறுமைக்கு அதிகமாக பயன் தருமோ அதில் பாருங்கள், மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அதில் ஃபோக்கஸ் பண்ணவே மாட்டான். வேறு இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற டைவர்ஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஈர்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 வருஷமாக வந்து இல்லைங்கிற லெவலில் தான் பயான் இருக்கும். ரொம்ப ஒரு 2-3 பயான் வந்துருந்துச்சுன்னா அதிகமாக இருக்கும். அது கூட நிறைய ரெக்கமெண்ட் பண்ணி, அதாவது எனக்கா தோணி நான் பேசணும்னு சொல்ல முடிவு பண்ண விஷயங்கள் அது பொறுத்த வரைக்கும் முடிஞ்சிருச்சு. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் முன்னறிவிப்பு.
இதுக்கப்புறம் வந்து இம்ரான் ஹுசேன் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவர் நிறைய விஷயம் பேசிகிட்டு இருக்காருன்னா அவருக்கு வயசாயிருச்சு. மொதல் விஷயம் அவருக்கு வயசாயிருச்சு. வயசானவங்க திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த பேசிகிட்டே இருப்பாங்க, அவங்களால உணர முடியாது. அவர் அந்த நிலைக்கு போயிட்டார். அதனால் வந்து அவர் எது முக்கியத்துவம் எது அந்த கட்டம்லாம் அவர் தாண்டி போயிட்டார். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ப்ராப்பர் தாயி கிடையாது, இஸ்லாமிய அழைப்பாளர் கிடையாது. அவர் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வெளியுறவுத்துறை கொள்கை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா, அது மாதிரியான ஒரு துறையில் அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட், அவ்வளோதான். மற்றபடி அவர் குரான் பாடமாக எடுக்கிறாருன்னா இல்லை, அவர் இஸ்லாத்தை தீனாக ப்ரெசென்ட் பண்ணுறாருன்னா பண்ணுறாரு. ஆனால் அந்த மற்ற அறிஞர்கள் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் வந்து பண்ணல. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த துறைகள் வந்து இப்போ இன்றைக்கி அது உலகளாவிய அந்த சோஷியல் மீடியாவோட அந்த இது வந்ததுக்கப்புறம் இப்போ இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எல்லோரும் பார்க்குறாங்க. நம்மளும் அப்படி தான் பார்த்தோம். சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து ஏற்புடையாக தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நமக்கு ஆய்வு இருந்தது. யாஜூஜ் மாஜூஜ் சப்ஜெக்டில் நம்ம பேசும்போது இம்ரான் ஹுசேன் யாருன்னே எனக்கு தெரியாது. அது பேசுனதுக்கப்புறம் இவன் இம்ரான் ஹுசேனை பார்த்துட்டு பேசுகிறான் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்த்துட்டு பேசுனது இஸ்ரார் அஹமதை, நான் பார்த்துட்டு பேசுனது மௌலானா மௌதூதி, அல்லாமா இக்பால். அல்லாமா இக்பால் தான் ரிவீல் பண்ணுறாரு கொள்கை யாஜூஜ் மாஜூஜ் கே லஷ்கர் தமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் மௌலானா மௌதூதி வந்து தஃபீமுல் குரானில் வந்து அது தஃப்சீரில் கொண்டு வந்து அதை கொடுக்குறாரு. அதை வந்து இஸ்ரார் அஹமது வந்து தங்களுடைய பயான்களில் வந்து அதை வந்து அவர் வந்து குரானில் அந்த ஆயத்துகள் வரும்போது விளக்கம் சொல்லிட்டு அப்படியே போயிடுவாங்க. அது ஒரு தனி தலைப்பாக ஆக்கியெல்லாம் அது பெருசாக ஒன்றும் பேசுனதில்லை. நம்ம அங்கே தவறாக புரிஞ்சிட்டு இருந்ததுனால நான் தனி தலைப்பாக ஆக்கி, அதுவும் வந்து யூடியூப் ஆரம்பித்த புதுசில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த வீடியோ அந்த டைமில் போட்டேன். அப்போது தாவானா எப்படி அமைக்கணுங்கிறது தெரியாமல் அது தடுமாறி எல்லா யூடியூபரும் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் அவங்களுடைய வீடியோவுக்கும் இப்போ அவங்க போயிட்டுருக்கிற வீடியோவுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா அது கடந்து வந்தது, அது வந்து தாண்டி வரும்போது அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு தடுமாறி வந்து அதுக்கப்புறம் தான் வந்து தங்களை வந்து நாம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ அந்த மாதிரி எதுக்காக அது சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சில கூட்டம் வந்து மீடியாவில் தமிழ் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், யூடியூப்லலாம் சில அந்த இம்ரான் ஹுசேனுடைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சில பேர்லாம் ரொம்ப அதுதான் முழு தீனாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. இங்கே இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய விஷயம் எதுன்னா, இஸ்லாத்தோடைய ஒரு ஜுசுவை எடுத்து, ஒரு பகுதியை எடுத்து அதையவே பொழப்பாக வச்சுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுறது, இது வந்து இஸ்லாத்தில் வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். குரானைத்தான் பிரச்சாரம் பண்ணணும். குரானில் எல்லா சப்ஜெக்ட்டும் வரும், அதில் எல்லா டாபிக்ஸும் வரும். அதில் வந்து அது மறுமைக்கு வந்து நமக்கு பயன் தரும். நீங்கள் வந்து யூதர்களுடைய சூழ்ச்சி தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? தெரிஞ்சவங்களே ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நீங்கள் இங்கே உட்காந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? நீங்கள் உங்கள் லோக்கல் கவுன்சிலருடைய சூழ்ச்சியை உங்களால் முறியடிக்க முடியாது. அவர் டிச்சு குறுக்க வெட்டி போட்டார்னா நீங்கள் அதுவே சரி பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது. நம்ம போய் ஹுர்முஸை பற்றியும் சுயஸ் கனாலை பற்றியும் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது தேவையில்லாத வேலை தான். இது எதுக்கு? நம்ம ஒரு பிக் பிக்சர் நமக்கு தெரியணும். உலகத்தில் நடக்கிறது நம்ம ஒரு குழப்பமாகவே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான் இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும். இப்போ இதில் என்ன வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பாவி மாதிரி, அது ஈரான் போர் தொடங்கி 30 நாள் ஆச்சு, ஒரு பயான் இவன் இது வரைக்கும் போடல, ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடல. இவனுக்கெல்லாம் ஈமான் இருக்கா இல்லையா? இப்போ உட்காந்துக்கிட்டு என்னத்தை போய் குரான் தஃப்சீர் பேசிகிட்டு இருக்காங்கிறேன். ஃபஸ்ட்டு நான் 2018 வந்து இவங்க தேர்ட் டெம்பிள் கட்ட போகிறாங்க, இவங்களுடைய அஜெண்டா இதெல்லாம் நடக்க போகுது, உண்மையான அல்லக்ஸா எதுன்னு போகும்போது அந்த டைமில் அல்லக்ஸா இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சலஃபுகள்லாம் வந்து என்னை பிடிச்சிக்கிட்டாங்க. ரசூல்லா தொழுத பள்ளிவாசல் அவன் மறுத்துட்டான்டி. நமக்கும் ஆசைடாக இருக்குது, அந்த பள்ளிவாசலை காட்டுங்கப்பா நான் தொழுகிறேன் அப்படின்னு. அது பள்ளிவாசல் அது இல்லை, அது பள்ளிவாசல் ரசூல்லா தொழுது வந்து அது வந்து ஒரு வேறொரு பர்ஸாவுடைய உலகம். அது அங்கே வந்து நபிமார்கள் இருந்தாங்க, அந்த பள்ளிவாசல் வேறு. அந்த பள்ளிவாசல் வந்து இப்போ எக்ஸிஸ்டே இல்லை. அது இருந்துச்சுன்னா இவனுங்க எதுக்கு பூசு கட்டுறானுங்க? நம்மளை மாதிரி பைத்தியக்காரனுங்களா இருக்கிற காபத்துல்லா சுற்றி இருக்கிற இடம்லாம் தட்டி போட்டு பூசா கட்டுறதுக்கு? ஆனால் தாஜ்மஹால் இடிச்சிட்டு பூசா பெருசாக பக்கத்தில் இருந்து தாஜ்மஹால் கட்டுவானு. இப்போ அந்த மாதிரி இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தனக்கு வந்து பெரிய அறிவு இருக்குது அப்படிங்கிறத பறைசாற்ற முடியும், தான் ஒரு பெரிய மேதை அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல இது பண்ண முடியும்.
ஸோ அதுக்கு வந்து அதை வந்து பயன்படுத்தக்கூடாது. அது 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 பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க, மக்களை அதுலேயே மூழ்கடித்து வச்சுருக்காங்க. அவங்களுடைய பிரச்சாரம்னு பார்த்திங்கன்னா வேறு எந்த பிரச்சாரமும் கிடையாது. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க ஒன்றும் வந்து இஸ்லாத்தோடைய சேவை பண்ணுறதான்னு நினச்சிட்றாங்க. தேவையில்லாத ஆணி அவங்க பிடிங்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது இப்போ இந்த போரை பற்றி பொறுத்த வரைக்கும் சில தவறான புரிதல்கள் நிறைய இருக்குது. சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு வச்சிக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டுமே அட்ரஸ் பண்ணி இப்போ இனி நம்ம எப்படி வந்து இந்த உலகம் வந்து ஒரு கட்டத்துலேருந்து அடுத்த கட்டத்துக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஒரு நியூ வேர்ல்டு ஆர்டர் வந்து எமர்ஜ் ஆகிருக்கு. அதனால் வந்து இது ஒரு மேஜர் அப்டேட் இது. ஸோ ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டு இது உலகத்தில் இது நடந்துகிட்ருக்கிற டெவலப்மெண்ட்டில் இது ஒரு மேஜர் டெவலப்மெண்ட்டு. இது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து பார்த்திங்கன்னா உலகம் பூரா அதோடைய பாதிப்புலேருந்து யாருமே வந்து தப்பிக்க முடியாது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எஸ்கட்டாலஜி பேசுகிறவங்க எல்லாருமே நிறைய அவங்க பண்ணுறது என்னன்னு பார்த்திங்கன்னா, தானும் நான் பதட்டமாய் அடுத்தவனை பதட்டப்படுத்துறது. ஏதாவது முன்னேற்பாடு எதுக்கு முன்னேற்பாடு எடுக்கணும்? நான் இன்றைக்கி செத்தா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு என்ன, அதுதான் முன்னேற்பாடு எடுக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து நீங்கள் என்ன சம்பாரித்து வச்சிங்க பாருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொன்னது இது தான். நீங்கள் அது இல்லை, டக்குன்னு பாக்கெட்டை திறந்து என்ன சம்பாரித்து வச்சிங்க எல்லாம் பார்க்க சொல்கிறப்ப எல்லோரும் பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணுங்கன்னு அது இல்லை. புரியுதா? அதனால் வந்து சும்மா வந்து பெட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும், எலக்ட்ரிக் வண்டி வாங்கலாமா, இது இல்லைன்னா அது என்ன ஆகும், கேஸ் இல்லைன்னா என்ன ஆகும், இது இல்லைன்னா என்ன ஆகும், அப்படி கரண்ட் இல்லைன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், ஒன்றும் ஆக மாட்டோம். இதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு முன்னாடி மனித குலம் வாழ்ந்துட்டு இருந்துச்சு, அதே மாதிரி வாழ்வோம். அவ்வளோதான். கொஞ்ச நாள் சிரமமாக இருக்கும், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக செத்தெல்லாம் போயிட மாட்டோம். கரண்ட் இல்லைன்னா செத்துற மாட்டோம், கேஸ் அடுப்பு இல்லைனாலும் செத்துற மாட்டோம். கேஸ் அடுப்பு இல்லைன்னா இறகு அடுப்புக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு போவோம். ஒன்றும் இல்லைன்னா பழத்தை பறித்து சாப்பிட்டு போவோம். ஒன்றும் இல்லைன்னா இலை தலையை சாப்பிட்டு போவோம். அதுக்கு வாழ்கிறதுக்கு 1008 வழி இருக்குது. அப்படிலாம் எல்லாம் விட்டுற மாட்டோம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் வந்து அவங்களுக்கு உயிர் வாழ்கிறது மட்டும்தான் லட்சியம். அவங்க அதோட ஒரு நல்ல ஆல்டர்னேட் உங்களுக்கே கொடுப்பாங்க. அதனால் முஸ்லீம்கள் முந்துற அளவுக்கு அது தேவையில்லாத ஆணியது. அது சில விஷயங்கள் நான் வந்து அப்போவே சொன்னேன். என்ன சொன்னேன்? பேங்க்கில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்துருங்க, இன்னும் கொஞ்சம் நாளில் ஏதாவது நடக்கும். அது வேணால் நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்கிறேன். இந்த வருஷம் அல்லது அடுத்த வருஷம் ரூபா நோட்டு பேண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசம். ஏன்னா இப்போ இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிற அந்த லாஸ் இருக்குது பார்த்தீங்களா, சட்டங்கள் இப்போது 1ஆம் தேதியிலேருந்து கொண்டாந்துருக்காங்க. கேஷ் வந்து நீங்கள் எவ்வளோ விட்ரால் பண்ணணும், எவ்வளோ வச்சுக்கலாம், எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணலாம், யாரெல்லாம் எந்தெந்த ஸ்லாப்பில் வச்சுக்கலாம். ஏன்னா 20,000க்கு லேண்டுக்கு வந்து நீங்கள் 20,000 மட்டும்தான் கேஷாக கொடுக்கணுன்ட்டாங்க. 20,000லாம் ஒரு காசே கிடையாது. அப்போனா என்ன அர்த்தம்? 20,000க்கு மேலே வந்து பாக்கெட்டில் இருக்கக்கூடாது. இப்போ என்ன சட்டம், எவ்வளோ நாள் கேஷ் எடுத்துகிட்டு போகலாம். எலெக்ஷன் டைமில் 50,000 எடுத்துகிட்டு போகக்கூடாது. அடுத்தது என்னப்போ 35,000 ரூபாய்க்கு மேலே கையில் காசு வச்சிருக்கக்கூடாதுங்கிறீங்க. பர்மனண்ட்டு 1ஆம் தேதியிலேருந்து. இப்போ எலெக்ஷன் டைமில் நம்ம பொழப்பு இப்படி இருக்குது. அடுத்த பிஸ்னஸில் என்ன அப்போன்னா என்ன, இது எப்படி நடைமுறைப்படுத்த முடியும்னா ஒரே வாய்ப்பு தான் இருக்குது. பேப்பர் கரன்சியை ரிமூவ் பண்ணால் மட்டும்தான் இது பண்ணவே முடியும். பேப்பர் கரன்சி இருக்கிற வரைக்கும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவே முடியாது. இவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க, அவன் காசு வச்சுருப்பான். அப்போ அவன் பேங்க்கில் போடவே மாட்டான். ஏன்னா பேங்க்கில் கொண்டு வந்தால் கணக்கு காட்டணும்னு சொல்கிறீங்களா, போடவே மாட்டான். அப்போ போடாமல் இருக்கிறவனை போட வைக்கணும்னா டிமானிட்டைசேஷன். புரியுதா? அது கம்பல்சரி வந்துடும். ஸோ சொத்துக்கள் எல்லாத்தையுமே பணம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ஒன்றும் கோல்டு காயின் அல்லது ஒரு பயன் தரக்கூடிய அசட். பயன் தரக்கூடிய அசட்டுனா ஒரு விளைநிலம், அந்த மாதிரியான இந்த மாதிரியான இது, அவ்வளோதான். இது வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன். இது வந்து கம்பல்சரிலாம் கிடையாது, உங்கள் சௌரியம். இது சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன். இதுக்கு பின்னாடியே ஓடக்கூடாது. இதில் யார் வந்து கவலையே பட தேவையில்லைன்னா ஏழைகளுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட எதுவுமே இல்லை, பிடுங்குறது என்னத்தை பிடுங்குவாங்க, ஒன்றும் பண்ண தேவையில்லை. அப்போ ஒன்றும் இல்லாதவங்க பிரச்சனை இல்லை, சொத்து பத்து வச்சுருக்கிறவனு தான் கவலை. சரியா? அதனால் வந்து இதை பற்றி எதையுமே போட்டு ரொம்ப காபரா பண்ணி அடுத்தவனையும் வந்து காபரா பண்ணிகிட்ருக்க வேலையை விட்டுருங்க. இது வந்து ஏகப்பட்ட சேனல்ஸ் இருக்குது. இந்த அரைசண்ட் இதெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்குது. அதெல்லாம் பார்க்காதீங்க. ஆரம்பத்தில் நாங்கள் கூட அதை ரெக்கமெண்ட் பண்ணி அது தப்பு பண்ணோம். அந்த சேனல்லாம், அந்த சேனலு, இந்த ஹலால் மணி, அவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு மக்களை வந்து ஒரு வாகனம் நோக்கி தள்ளிட்டுருக்காங்க. நீங்கள் சூழ்ச்சி வந்துடுவான், சிப்பு வச்சுருவான். சிப்பு என்ன வச்சேன், என்ன உனக்கு
என்ன வச்சா என்ன? இங்கே ஈமானுக்கு என்ன ஆகும்? மறுமை வெற்றி தொடர்புடையதா? சிப்பு வச்சானா காஃபிர் ஆயிடுவோமா? சும்மா அது வந்து குஃபுருன்னு சொல்லி தஜ்ஜாலுடைய ஃபித்னா என்னான்னு தெரியல, அது முதல்ல தீன் என்னன்னு தெரியல, மறுமையில் என்ன விசாரிக்கப்படுவோம்னே தெரியல. எல்லாம் வீணாக போன அட்வைசஸ் எல்லாம் கொடுத்து என்ன மலைகளை நோக்கி போகணுன்ற சொல்ல சொன்னாங்க, ஆட்டை ஓட்டிகிட்டு போக சொன்னாங்கன்னு சொல்லி மலையே ஒரு கூட்டம் என்ன மலையாக தேடி எந்த மலை பெஸ்ட்டுன்னு பார்த்து அதில் சில பேர் அளந்துட்டு வேற சுற்றிட்டு இருந்தாங்க. அது நூல் இஸ்லாமுடைய மலை கப்பல் என்ன ஹைட்டோ அதுக்கு ஈக்குவலான ஹைட்டில் தான் நாங்கள் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இது வரப்போகுது அது வரப்போகுது. நல்லா ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. சரியா? அவன் வந்து அங்கே மிடில் ஈஸ்டில் வந்து பிஸியாக இருக்கான். அவன்லாம் இங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணுற அளவுக்கு நம்ம ஒருத்தெல்லாம் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இது போகிற பொறுத்தவரை பிப்ரவரி 28 ஈரான் மேலே வந்து அமெரிக்கா வந்து திடீர்னு தாக்குதல் வந்து தொடங்கிச்சு. அதுக்கு சில காரணங்கள் வந்து அவங்க முன் வச்சாங்க. முதல் காரணம் என்ன வச்சாங்க அப்படின்னா, ஈரானில் வந்து விலைவாசிகள் வந்து ரொம்ப ஏறிடுச்சு. அதனால் வந்து மக்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு டாலர் வந்து 15 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு. ஒரு டாலர் வந்து 15 லட்சம் ரூபா. அப்போ அதனால் வந்து மக்கள்னால வியாபாரம் பண்ண முடியல அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ரெவல்யூஷன் வந்து இவனுங்களே கிளப்பி விட்டானுங்க. இவனுங்களுக்கு ஒத்து வராத நாடுகள் எல்லாத்தையுமே இவனுங்க பண்ணுவானுங்க. முதல்ல போன வருஷமே ஜூன் மாதம் அடித்து பார்த்தானுங்க. ஆப்ரேஷன் நைட் ஹேமரா, மிட் நைட் ஹேமரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று 12 நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தானுங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியல. அதுக்கப்புறம் வேறு வடிவத்தில் பண்ணி அதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் சாங்ஷன்ஸ்லாம் ரொம்ப கடுமையாகணுன்னு தான் அதுக்கப்புறம் ரேட் ஏறிச்சு. அப்போ கூட 40,000 ரூபா லெவலில் தான் இருந்துச்சு போன வருஷம் வரைக்கும் ஒரு டாலரு. இப்போ வந்து 15 லட்சம். இப்போ எவ்வளோன்னு தெரில. நான் சொல்கிறது வந்து ஒரு மாதம் முன்னாடி பார்த்த நிலமை 15 லட்சம் ஒரு டாலரு. ஸோ அவ்வளோ போகணும்போது அப்போ என்னாச்சு, மக்கள்லாம் ரோட்டுக்கு வந்தாங்க. யார் வந்தாங்கன்னா அங்கே செக்குலர் மைண்டடு ஆட்கள் இருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே அந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்கு உடன்பட்ட ஒரு அமைப்பு இருக்கும், எதிரானது ஒன்று இருக்கும். இப்போ இங்கேயும் வந்து திராவிடத்துக்கு சப்போர்ட் ஒரு இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்கிறவங்க இருப்பாங்க. பிஜேபி இருப்பாங்க, ப்ரோ காங்கிரஸ் இருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்க தொடர்ச்சியாக ஃபஸ்ட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சாங்க. அப்போது இது வந்து உண்மையான ஆர்கியூமெண்ட்டானா பொய். ஏன் அப்படின்னா, இந்த மக்கள் மேலே அந்த வறுமையில் அவங்க மக்கள் துடிக்கிறாங்கங்கிற அக்கறையா? அந்த வறுமை நீக்கணும்னா இவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. அந்த பொருளாதார தடையை நீக்கினாலே போதும், வறுமை அவங்களது நீங்கிடும். திருட்டு பசங்க, அயோக்கிய பசங்க இவனுங்க பொய் பேசுகிறதுக்காகவே இவங்க வந்து பொய்யாவே ஒரு காரணம் சொல்லி ஈரானை வந்து இந்த விஷயத்தில் வந்து குற்றம் சாட்டினாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ரெஜீம் வந்து மாற்றணும். இங்கே வந்து என்ன மதவாத ஆட்சி நடக்குது, இது வந்து இங்கே வந்து நியாயம் இல்லை, நீதி இல்லை, சுப்ரீம் லீடர் வந்து மக்கள் வந்து தேர்வு செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மாற்றுவோம். இப்போ ரெஜிம்னா டோட்டலாக அந்த ஸ்ட்ரக்சரு ஃபஸ்ட்டு வந்து ரஹபரு, அதுக்கு கீழே வர்ற பிரதமர், அதுக்கு கீழே வர்ற அதுக்கப்புறம் அந்த ஷூரா கமிட்டி, இது எல்லாத்தையுமே நாங்கள் வந்து மாற்றிட்டு எதை கொண்டு வருவானுங்களாம், மன்னராட்சியை. யார்? அந்த ஷா பெஹலவிங்கிறவன், அவன் முதல்ல வந்து ஓடி போனவன். அவன் வந்து இங்கே இப்போ வந்து ஃபாரின்லாம் உட்காந்துட்டுருக்கிறான். அவனுடைய பையனை வந்து கொண்டாந்து அவனை உட்கார வைப்போன்னு சொல்லிட்டு அவன் வந்து என்னன்ட்டான், மக்களே நான் வந்துடுவேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படி இப்படின்னு அவன் இது பண்ணான். இப்போ என்னாச்சு, அதனால் இவர் தான் அந்த லீடர் தான் மெயின்னு சொல்லி அவரை தூக்குனாங்க. அதை விட பெரிய ஹார்ட்லைனர் வந்து இப்போ வந்து உட்காந்துட்ருக்காங்க. சரி, இதை பற்றி தனியாக இன்னும் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அது சப்ஜெக்ட்டுக்குள்ளே. அடுத்தது என்ன சொன்னாங்க, ஈரான் வந்து பெண்களுக்கு வந்து எதிரானது, ஹிஜாப் வந்து பெண்கள் மேலே வந்து திணிக்கிறாங்க அப்படின்னா. அவங்க என்ன சொல்கிறாங்க, வெளியே வந்தால் ட்ரெஸ் கோடு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற. ட்ரெஸ் கோடு இந்தியாவில் கூட இருக்குது. இந்தியாவில் பெண்கள் நிர்வாணமாக சுற்ற முடியுமா? ஆண்கள் நிர்வாணமாக சுற்ற முடியுமா? சுற்ற முடியாது. ட்ரெஸ் போட்டு தான் சுற்றணும். அதே ஃபாரினில் சுற்ற முடியுமா? சுற்றலாம். அப்போ இந்தியாவிலையும் ஆடை கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்தந்த நாட்டுக்கு அந்தந்த நாட்டுடைய அரசாங்கங்கள் அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற வகையில் அவங்கவுங்க வந்து அவங்களுடைய இதை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணுவாங்க. அதை அவங்க பார்த்துக்கும். நீ ஏன் பேசுகிற? இது இந்தியாக்காரன் என்ன ட்ரெஸ்ஸு பொண்ணு போடக்கூடாது, நீ ஏன் பேசுகிற? அதை அந்த பெண்கள் முடிவு பண்ணுவாங்க, அந்த அரசாங்கம் முடிவு பண்ணும். அந்த சொசைட்டியில் அது என்ன சொசைட்டி யார் ரன் பண்ணுறாங்களோ அவங்க தான் சட்டத்தை முடிவு பண்ணுவாங்க. இப்போ இங்கே பொதுமக்களாக இருந்து நாம் சட்டத்தை முடிவு பண்ண முடியுமா? முடிவு பண்ண முடியாது. இன்றைக்கி அரசாங்கம் தான் முடிவு பண்ணுது. இப்போ ஜிஎஸ்டி நம்மளாக வந்து கோரிக்கை கொடுத்து இந்த ஸ்கீமுக்குள்ளே கொண்டு வாங்கன்னு சொன்னோம் இல்லை. புரியுதா? இப்போ பெட்ரோல் வந்து ஜிஎஸ்டி கொண்டு வாங்கன்றோம், கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அது பொதுமக்கள் முடிவு பண்ணுற விஷயம் இல்லை. சட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அது வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணும். அதுக்கு தான் அவங்க வந்து அந்த உறுப்பினர்கள் வந்து இருக்கிறாங்க. இப்போ அந்த பெண்களுடைய நிலைமை என்ன? இன்றைக்கி ஹிஜாப் அணிந்த பெண்கள் வீட்டிலேருந்து நகைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் வந்து போகிற வந்து கண்டினியூ பண்ணுங்கன்ட்டு.
அப்போ எந்த பெண்கள் வந்து எதிராக இருக்காங்கன்னு சொன்னாங்க, அப்போ அந்த பெண்கள் ஆதரவு இருக்காங்க, அது மீடியா காட்டுமா? காட்டாது. அப்போ இதுவும் ஒரு பொய். பெண்களை காப்பாற்றுறோம், அதுவும் பொய். அடுத்தது என்ன, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அணு உலைகள் வந்து நீங்கள் வந்து கைவிடணும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க. இப்போது இது வந்து உண்மையா? இதுவும் பொய். ஏன்? ஆல்ரெடி ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்தை யார் முறிச்சா? இதே ட்ரம்ப் தான் 2017 இந்த அணு ஆயுத ஒப்பந்தம் வந்து ஈரானும் அமெரிக்காவும் ஒன்று போட்டிருந்தாங்க. அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், வெறும் அணு வந்து நாங்கள் வந்து மின்சாரத்துக்கு அந்த மாதிரியான எனர்ஜி செக்டாருக்கு மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவங்க போட்டிருந்தாங்க. அந்த ஒப்பந்தத்தை உடைச்சது ட்ரம்ப்பு, அதை வெளியேறினது ட்ரம்ப்பு. அப்போ இவன் சொல்கிறதெல்லாம் போய் இவன் ஃப்ராடு. அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கி வந்து உலகத்திலேயே ஆக இழிவான ஒருத்தன் பார்க்கப்படுறான் அப்படின்னா அவன் ட்ரம்ப்பு தான். இவ்வளவு காரியம் உலகத்தில் இருக்கிற எல்லா மீடியாவும், ஏன் சொந்த நாட்டு மீடியா உட்பட அவனை வந்து கழுவி ஊற்றிட்டுருக்குறாங்க. இத்தனை இந்த குற்றச்சாட்டு வச்சு அந்த 5-6 ரீசன்ஸ் வந்து அவன் முதல்ல போர் தொடங்கும்போது சொன்னான். இப்போ இதில் எந்த ரீசனும் இப்போ இல்லை. இப்போ புதுசாக ஒரு ரீசன் ஏதாவது தேட முடியுமா அப்படின்னு பார்த்துட்ருக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணான், கொஞ்ச நாள் கழித்து குர்து மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவங்கள வந்து நான் விடுதலை வாங்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குர்து மக்களுக்கு வந்து தனி நாடு வந்து நான் உருவாக்கி தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆயுத பண்டெல்லாம் கொண்டு போய் போட்டான். அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அப்பா வேணாமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உஷாராயிட்டாங்க. ஏற்கனவே இவங்க போராட கூப்பிட்டு எங்கே சிரியாவில் இவனுங்க விட்டுட்டு போய் நடுவில் கடைசியாக வச்சு செஞ்சது துருக்கி. குர்துவிலையும் அங்கேயும் அதே பிரச்சனை தான். போகும்போதெல்லாம் செருப்பு எடுத்து அடித்தாங்க அமெரிக்காவை. அப்போ அதனால் வந்து அவங்களுடைய இந்த இது பொறுத்த வரைக்கும் அது எல்லாமே வந்து விலவெழுத்து போச்சு. இந்த போர் பொறுத்த வரைக்கும் முற்றிலும் அநியாயமானது, மனித குலத்துக்கு வந்து இது எதிரானது. அப்போ இந்த போரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதில் யார் யார் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் ஈரான், இன்னொரு பக்கம் யூத, கிறிஸ்தவ, முஸ்லீம், இஸ்லாமிய, நாத்திக, ஜைனிஸ்ட் கூட்டணி. இந்த 4லேயும் ஜைனிஸ்ட் இருக்கான். யூதரில் இருக்கான், கிறிஸ்தவர்களில் இருக்கான், முஸ்லீமில் இருக்கான், செக்குலரில் இருக்கான், நாத்திகமில் இருக்கான். இந்த 4லேயுமே ஜைனிஸ்ட் இருக்கான். அப்போ இந்த ஜைனிஸ்ட் கூட்டணிக்கு வந்து எந்த ஒரு வேதமோ சர்வதேச விதியோ மனிதாபிமான வரம்புகளோ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. காட்டு மிராண்டி பார்பேரியன் கூட்டம். இப்போ அதுதான் அந்த போருக்கு போக கூட இப்போது ஈரான் வந்து கடைசியாக ஒரு 7 வீடியோ விட்டுருந்தாங்க. செவ்விந்தியர்கள், அதாவது அமெரிக்கா உள்ளே வரும்போது அந்த மக்கள் பூர்வீக குடிமக்கள் இருந்தாங்க, அவங்க தான் அந்த நாட்டு மக்கள். இவங்க அமெரிக்கா வந்து கொலம்பஸ் போய் தான் கண்டுபிடிச்சாங்க மாதிரி, அது வரைக்கும் அந்த நிலத்தை யாருமே பயன்படுத்தாத மாதிரி. இப்போ இங்கே வந்து வாஸ்கோடா காமா தான் இந்தியாவை கண்டுபிடிச்சாருமா. அதுக்கு முன்னாடி நாங்கள் பயன்படுத்தவே இல்லையா இந்திய நிலத்தை? பயன்படுத்திட்டு தான் இருந்தோம். இவனுக்கு திருட்டு பசங்க, எல்லா வரலாறும் பொய்யா எழுதுவானுங்க. நாங்கள் தான் கண்டுபிடிச்சோம், இவங்க தான் எல்லாமே கிழிச்ச மாதிரி இவனுங்க வந்து பண்ணி, அப்போது அங்கே இருக்கக்கூடிய செவ்விந்தியர்களை வந்து கொண்டானுங்க. அவங்க தான் இப்போ மெக்சிகோவில் இருக்காங்க. அவங்கள இப்போ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது போட்டு வச்சுருக்கான். அது ஹாலிவுட்டில் இருக்கிற ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் அந்த பெண்ணே வந்து சொல்கிறாங்க, நாங்கள் தான் விரட்டி விட்டோம் அவங்கள, அதனால் வந்து நீ ஒன்றும் தகுதியானவங்க கிடையாது. ட்ரம்பை பார்த்து சொல்கிறாங்க, நீ ஒன்றும் தகுதியானவங்க, அவங்கள பார்த்து வந்தேறின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பயங்கரமான அடக்குமுறைகள் அமெரிக்காவில் நடந்துகிட்ருக்கு. குடியுரிமை அதிகாரிகள்னு சொல்லிவிட்டு அவனுங்க வந்து கண்டபடி தூக்கி இப்போ அரெஸ்ட் பண்ணி பயங்கரமான சுட்டுத்தள்ளி, அமெரிக்க மக்களே சுட்டு தள்ளிட்டு அவங்க வந்து பயங்கரமான அராஜகம் வந்து இவங்க பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா செவ்விந்தியர்கள் சார்பாக வியட்நாமில் இவங்க போய் வெறியாட்டம் ஆடினாங்க, வடகொரியாவில் இவங்க வெறியாட்டம் ஆடினாங்க, ஆப்கானிஸ்தானில், காசாவில், லிபியாவில், ஈராக்கில். இது அனைவருக்குமான நீதியை பெற்றுத்தரும் யுத்தம் அப்படின்னு சொல்லி அவங்க மனித குலத்துக்கே இது வந்து நீதியை பெற்றுத்தரும் யுத்தம் அப்படின்னு தான் ஈரான் வந்து அவங்களுடைய தரப்பு சொல்கிறாங்க. இதுதான் சரியான நிலைப்பாடு. அப்போ இது ஹக்கு பாத்திலுடைய யுத்தம். இது நிறைய பேர் வந்து இது இஸ்லாத்துக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சில இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லிக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் அதான் சொல்கிறோம்ல, இப்போ குரானில் வர்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு அறிவு உள்ள விஷயத்தில் தர்க்கம் பண்ணிருந்தீங்க, இப்போ உங்களுக்கு அறிவு இல்லாத விஷயத்தில் தர்க்கம் பண்ணுறீங்க. என்ன, தெரிஞ்ச விஷயத்தில் தலையிடுங்க, தெரியாத விஷயத்தில் அமைதியை மௌனம் காத்துருங்க. ஒரு அறிஞருங்கிறதுனால எல்லாமே நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எனக்கு தெரியாத சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிகாவில் கேட்டிங்கன்னா நிறைய ஜீரோ நான், புரியுதுங்களா? நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாது. அதனால் அது சம்மந்தப்பட்ட எக்ஸ்பர்ட்டை போய் பார்த்துக்கணும். இப்போது ஷியாக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வரலாற்றில் அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க அப்படின்னா, அப்போ கொஞ்சம் மக்காவுடைய வரலாறு பின்னாடி பார்ப்போமா? ரசூலாவை விரட்டினாங்க, கல்லால் அடித்தாங்க. அப்போ சவுதி அரேபியா என்னவா பார்க்குறது?
ரசூல்லாவுடைய எதிரியாக பார்க்குறதா நண்பனாக பார்க்குறதா? அப்போ இப்படி வரலாறு பேக்கில் போனால், அப்படி வரலாறு இந்தியாவில் பேக்கில் போனால் என்ன மிஞ்சும்? அப்போ பிஜேபி சொல்கிற நேரட்டிவ் நிற்கும். படையெடுத்து வந்தவங்க தானே முஸ்லீம்கள். இங்கேருந்து இஸ்லாத்தை ஈர்க்கப்பட்டு ஏற்றுக்கொண்டவங்களா? அந்த பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச். அது அந்த இஸ்லாம் கேரளாவில் அது அப்படியே அது பின்னாடி போயிடுச்சு. அது இப்போ இங்கே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற இஸ்லாம் அடக்குமுறையில் ஜபரில் வந்தது தான். அதுக்கப்புறம் தான் அது அப்படியே பரவி போனது தான் அது. ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. அது எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, ஒரு லவ் பண்ணி தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அபு தல்லா ரலியல்லாஹு. அதுக்கப்புறம் அவர் இஸ்லாத்துக்காக என்ன பண்ணார், இஸ்லாத்தை எப்படி ஏற்றுக்கிட்டாங்கங்கிற விஷயம்லாம் தேவையில்லாத விஷயம். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இன்றைக்கி ப்ரெசண்ட் சுச்சுவேஷன் என்ன, இதுதான் நீங்கள் பார்க்கணும். ஒரு காலத்தில் ரஷ்யா என்ன பண்ணுச்சு, ஒரு காலத்தில் உக்ரைன் என்ன பண்ணுச்சு, அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னெலாம் நம்ம அவ்வளோலாம் பார்த்துட்ருக்கக்கூடாது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் ஹக்கு பாத்திலுடைய யுத்தம். இது இஸ்லாத்தின் சார்பாக இவர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்முடைய இது தார்மீக ரீதியான இதுன்னு பார்க்கும்போது, சப்போர்ட்டுன்னு பார்க்கும்போது, இந்த அமெரிக்காவுடைய இந்த வல்லாதிக்கத்துக்கு எதிராக தான் இன்றைக்கி இந்தியாவும் அதில் நிற்கிறேன். இந்தியாவும் இப்போது நம்ம பிரதமர் கூட சொல்லிக்கிறார். என்ன சொல்கிறாரு, அநியாயமாக அந்நிய டெரிட்டரியில் போய் அவர் தாக்குதல் தொடுக்கிறது இந்த பாராளுமன்றம் கண்டிக்குதுன்னு. அது இப்போ இன்றைக்கி தலைப்பே பார்த்திங்கன்னா இந்த போருடைய மக்சது இவங்க ஒரு அஜெண்டாவோட செயல்படுறாங்க. அப்போது இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த போருக்கு ஒரு வலுவான காரணம் இருக்கணும் எந்த ஒரு போருக்கும். புரியுதா? ஏன்னா அவங்க முட்டாளாக்கப்பட்டுரும். வீரர்களுக்கு என்ன சொல்லி அனுப்புவீங்க போருக்கு? ஸோ அமெரிக்காட்ட பார்த்திங்கன்னா ஒரு போருக்கு ரீசனு கிடையாது. வெளிப்படையாக பார்க்கும்போது ஒரு ரீசன் இருக்குது. அவங்களும் ஒரு வலுவான ரீசன் ஒரு இராணுவ வீரர்களுக்கு பாடம் நடத்தி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க. அது எப்போ நடந்திருக்குன்னா மார்ச் 12 அது மீடியாவில் செய்தி வருது. இந்த அமெரிக்கா இராணுவ வீரர்களுக்கு ஒரு ப்ரீஃபிங் நடத்தப்படுது. அது யார் நடத்துகிறா அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீட்டர் ஹெக்ஸெத் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருடைய சீஃபு. எல்லா நாடுகள்லேயுமே டிஃபென்ஸுன்னு தான் இருக்கும். டிஃபென்ஸ் தற்காப்பு அப்படின்னு தான் இருக்கும். புரியுதுங்களா? ஆர்மி என்னன்னு சொல்லுவாங்க, டிஃபென்ஸ்ன்னு தான் போடுவாங்க ஆர்மியை. சரியா? யாரும் வாருன்னு சொல்ல மாட்டாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு தான் அமெரிக்காவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த ட்ரம்ப் இந்த நோபல் பரிசு எப்போ நான் வாங்கியே தீருவேன், இவங்க அதான் சொல்கிறாங்களே, இன்றைக்கி ஆக கேடுகட்ட ஜென்மம் உலகத்தில் ஒன்று மிதக்குதுன்னா 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று நேத்தன்யாவுக்கும் ட்ரம்புக்கும். அவங்க 2 பேரில் யார் தரம் கெட்டவர்கள் அப்படின்ட்டு பொய் அதிகமாக சொல்கிறது யார், மானம் இல்லாமல் ஒரு கருத்துக்கு முன்னும் பின்னும் முரணாக சொல்கிறது யாருன்னு இவங்க 2 பேருக்கு மத்தியில் போட்டி. சரியா? இப்போ இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு மாத்திரம் கேட்டால் என்னங்கிறான், உலகத்தில் நான் அமைதி தூதவன் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ன்னு என் பைத்தியக்காரவனா மாறுவானா. சண்டை போடுறதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கு இவங்க தலைமை. அதுக்கு யார் ஆள், பீட்டர் ஹெக்ஸெத்துங்கிற ஒருத்தரை போட்டிருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா 2019 அவர் நிறைய அவர் கிரேட்டர் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க போட்டுட்ருக்கக்கூடிய ஒரு ஆள். அவன் பார்த்திங்கன்னா பெருசாக இந்த தோல் இதில் காஃபிர்னு அரபியில் பச்சை குத்திருப்பான். அது சொல்கிறாங்க, தஜ்ஜால் அவனுக்கு காஃபிர்னு தானே சொல்லுவான். உன் கணக்குப்படி இப்படி காஃபிர்னு ஒருத்தன் ஒன்று காண்டு ஏற்றுறதுக்குன்னே போட்டிருக்கான். அதுவும் அவன் இங்கிலீஷில் போட்டால் கூட அவனை நீ விட்டுறலாம். உனக்கு இங்கிலீஷ் வராதுன்னு தெரிஞ்சு தான் அவன் அரபியிலே போட்டிருக்கான். இப்போ கூட உனக்கு சூடும் சொரணையும் வரல அப்படின்னா அவன் ஃபார்சியில் கூட போடல, அரபியில் தான் போட்டிருக்கான். அதுவும் நீ என்ன விளங்கி வச்சுருக்கியோ காஃபேரேன்னு தான் அதே தான் போட்டு வச்சுருக்கான். நீ அதையாவது ஒழுங்காக படித்து அவனை நீ சப்போர்ட் பண்ணலாமா, அவனை உள்ளே விடலாமா, அவனை கூட உட்காந்து நீ பேச்சுவார்த்தை நடத்தலாமா? காஃபேரேன்னு போட்டு சுற்றுற ஒருத்தனோட சொல்லும்போது நீ தஜ்ஜாலி சூழலாக தான் சொன்னாங்கன்னா சும்மா சொல்லியிருக்க மாட்டாங்க. காஃபுனா காஃபு தான், ஃபேனா ஃபே தான், ரேனா ரே தான், ஒத்துக்கிறேன்ப்பா. சரியா? அப்போ அதுதான் சொல்கிறேன். அது ஓகே, நீங்கள் பொசிஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறீ. அவங்ககிட்டே கேளுங்க அவங்கள பற்றி என்ன சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அமெரிக்காலனா, குட் அரப் இஸ் டெட் அரப். அதாவது நல்ல அரபி யாருன்னா செத்த அரபி. புணமாக இருக்கிறான்ல அவன் தான் நல்ல அரபி. இந்த ரியாக்ஷன் கட்டணும். குட் அரப் இஸ் டெட் அரப் அவங்களுடைய அந்த பழமொழியாக அவங்க வச்சுருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இது ஆர்மகடான் யுத்தம். இந்த போர் பைபிள் குறிப்பிடக்கூடிய மல்ஹமா. ஆர்மகடான் தான் மல்ஹமா, மல்ஹமா தான் ஆர்மகடான். இது மல்ஹமா, இது ஆர்மகடான் யுத்தம், இது ஹோலி வாரு, அதுக்காக தான் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி. இது கடவுளின் காட்ஸ் பிளான், கடவுளின் திட்டம்.
அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை பேசி வந்து அவங்க வீடியோ அது அவன் வந்து அனுப்புகிறான். ஸோ அப்போ இது புரிஞ்சுக்கிங்க, ஹக்கு பாத்திலுக்கான யுத்தம் தான் இது. அப்போ ஹக்குன்னா என்ன பாத்தில் என்னங்கிறதான் இப்போ நம்ம வந்து தொடர்ச்சியாக இதில் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல இவங்களுடைய தன்மையை பற்றி குரான் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களை பற்றி எல்லாம் சொல்லும்போது சொல்கிறேன், இவங்க யாருன்னா பூமியில் ஆதிக்கம் வந்துருச்சுன்னு வச்சிங்களேன். அந்த குரானில் 7வது அத்தியாயத்தில் அல்லாஹ் இந்த ஒரு 6 ரசூல்மார்களுடைய வரலாறு வந்து தொடர்ச்சி அல்லாஹ் சொல்கிறான். நூ அலைஹிஸ்ஸலாமு, சாலி அலைஹிஸ்ஸலாமு, ஹூத் அலைஹிஸ்ஸலாமு, லூத் அலைஹிஸ்ஸலாமு, மதியனில் அது சாலி அலைஹிஸ்ஸலாம், இவங்க இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம், இவங்களுடைய அந்த வரலாறு எல்லாமே ஷுவைப் அலைஹிஸ்ஸலாம், இவங்களை பற்றி வந்து அல்லாஹ் தொடர்ச்சியாக அப்படி சொல்லிட்டு வரும்போது இவங்கெல்லாம் பூமியில் வந்து ஃபசாது பண்ணாங்க, விதவிதமான ஃபசாதுகளை வந்து இவங்க உற்பத்தி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஒரு பட்டியல் சொல்கிறான். ஸோ அந்த பட்டியலில் இவனுக்கு ஃபாலோ ஆகிறானு. இப்போ இன்றைக்கி உலகத்தில் வந்து அவங்க அல்லாஹ் சொல்லும்போது அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், முன்பு வாழ்ந்து சென்ற புவிசார் மக்களுக்கு பின்னர் பூமிக்கு வாரிசாக வந்துள்ள இவர்களுக்கு இந்த உண்மை படிப்பினை தரவில்லையா? அது யாதெனில் நாம் நாடினால் இவர்களின் பாவங்கள் காரணமாக இவர்களை தண்டித்திட முடியும் என்பது. ஆனால் இவர்கள் இத்தகைய படிப்பினை மிக்க பேருண்மைகளில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருக்கின்றனர். மேலும் இவர்களுடைய உள்ளங்கள் மீது நாம் முத்திரையிட்டு விடுகின்றோம். எனவே இவர்கள் எதனையும் செவியேற்பதில்லை. எல்லாம் சொல்கிறேன், இது முன்னாடி வாழ்ந்தாங்களே, ஆட்டம் போட்டானுங்களே, அந்த பிரமிடை போய் பார்க்குறிய, $1 போட்டிருக்கிய, அவன் எங்கே இருக்கான் ஃபிரோன்னு பார்க்கலையா? அவனுங்கெல்லாம் என்ன அழிச்சானுங்க, ரெட்சி போறிய, அவனுங்கெல்லாம் என்ன ஆட்டம் போட்டானுங்க பார்த்தியா? இந்த பாம்பைங்கிற அந்த ஒரு நகரத்தை பார்க்குறிய, இந்த முன்னாடி ரோமர்கள் இருந்தாங்க, இவனுங்கெல்லாம் எவ்வளோ அட்டூழியம் பண்ணாங்க, இவங்கெல்லாம் எப்படி அடித்து ஒழிக்கப்பட்டான், அதெல்லாம் நீ பார்க்க மாட்டிங்களா? எல்லாம் சொல்கிறான். அவ்வூர்களின் வரலாறுகளை நாமும் உமக்கு கூறுகிறோம். அவர்களின் தூதர்கள் அவர்களிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் அம்மக்கள் முன்னர் எதனை பொய்யென கூறிவிட்டிருந்தார்களோ அதனை பிறகு அவர்கள் ஏற்பவர்களாக இல்லை. இவ்வாறே சத்தியத்தை மறுப்போரின் உள்ளங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிடுகிறான். இந்த பிணங்கள் எல்லாமே அல்லாஹ் முத்திரையிட்டு வச்சிட்டான். இந்த அமெரிக்கா, இந்த இஸ்ரேல், இந்த நேட்டோ நாடுகள், இதிலெல்லாம் யாரெல்லாம் இந்த மனித வேட்டை வந்து வேட்டையாடுறாங்களோ அவங்களுக்கு உள்ளத்தில் வந்து ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் ஏன் அந்த முத்திரை வச்சேன்னு சொல்லும்போது அல்லாஹ் சொல்கிறான், அவர்களில் பெரும்பாலோரிடம் வாக்குறுதி பேணும் பண்பினை நாம் காணவே இல்லை. எல்லாம் சொல்கிறான், எதை அவங்க ரூல்ஸ்ன்னு சொல்கிறாங்களோ அவங்க ரூல்ஸ் அவனுங்களே ஒத்துக்க மாட்டான், ஃபாலோ பண்ண மாட்டான். மாறாக அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே நாம் காண்கிறோம். இப்போ இவங்ககிட்ட இந்த 2 பண்பு இருக்கும். ஒன்றும் ஒப்பந்தம் போடுவானுங்க, அந்த ரூல்ஸ் இவனுங்களே ஃபாலோ பண்ண மாட்டான். கேட்டால் மனித உயிர் மதிப்பானது அப்படிமா, அங்கே பார்த்தீங்கன்னா மனித உயிருக்கு எதிராக இது பண்ணிருப்பான். காசால் நடக்கும், அதை பற்றி பேச மாட்டான். அவ்வளோ ஆயிரக்கணக்கான உயிர்கள் அங்கே போகும், அதை பற்றி பேச மாட்டான். குழந்தைகள் சாவாங்க, பேச மாட்டான். ஆனால் ஒரு வெள்ளைக்காரனை நீங்கள் கொன்னுருங்க, அதை அப்படியே படமாக காட்டுவான், அந்த இதாக காட்டுவான். இத்தனையும் அவனே தன்னுடைய மக்களை கொன்றுவான். 9/11 என்ன ஃபால்ஸ் ஃப்ளாகுங்கிறாங்க. இப்போ இன்றைக்கி தான் பேசுகிறாங்க ஃபால்ஸ் ஃப்ளாகுன்ட்டு. இப்போ எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா, அந்த ஃப்ளைட்டு வீடியோவே வந்து கிராஃபிக்ஸுங்கிறாங்க, அதுவே ஒரிஜினல் கிடையாதுங்கிறாங்க. அங்கே கீழே உட்காந்துக்கிட்டு அந்த தீயணைப்பு துறையினரை வந்து அவங்க சொல்கிறாங்க, இங்கே ஃப்ளைட்லாம் எதுவுமே அடிக்கலை, இது வந்து கண்ட்ரோல்டு டெமாலிஷன். அங்கே கீழே உட்காந்து 2 பேர் இன்டர்வியூ கொடுத்துட்டு உட்காந்துட்ருக்காங்க. அந்த வீடியோலாம் வெளியிடலை. அது வந்து இன்றைக்கி வந்து நிறைய அதெல்லாம் வெளியே வருது. ஸோ அந்த மாதிரி அல்லாஹ் அவங்கள வந்து ஏன் அப்படி ஆக்கணும் அப்படின்னா, அவங்க வந்து வாக்குறுதி பேணுபவர் பண்பு அவங்கள்ட்ட கிடையாது. பெரும்பாலோர் பாவிகள். இந்த 2 விஷயம் அவங்ககிட்ட வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அல்லாஹ் இவங்களுக்கு முத்திரை வச்ச பிணங்கள் அவன். அதனால தான் இப்போ இன்றைக்கி அவனுக்கு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் பேசுகிறான்னு தெரியுமா? வெளிப்படையாக பேசுகிறான். விளையாட்டுக்கு தாக்குதல் தொடுக்க போகிறேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன் அப்படிங்கிறான். வி ஆர் பாம்பிங்கு ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கிறான். இதை பேசுகிறீங்களே, யாராவது ரோட்டில் போகிற ஒரு முஸ்லீம் பேசினா கூட ஒத்துக்க மாட்டேன். அது எப்படி போகிற அநியாயம் அநியாயம் அநியாயமா, இதை எத்தனை பேர் இது அநியாயம்னு பேசினான். ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்கிறான். நாங்கள் வந்து முடிச்சு கட்டிடுவோம், சுடுகாடாக்கிடுவோம். என்னடா பேசி ஆரம்பித்தோம், போகிற என்ன சொல்லி ஆரம்பிச்சிங்க. மக்கள் வறுமையில் இருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை தரப்போகிறான், அதெல்லாம் சொல்லிவிட்டு அந்த மக்கள் அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்து இருக்கிறாங்கன்னு உடனே அந்த மக்களும் வந்து வாழ்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது, இந்த நான் முன்னாடி பட்டியல் போட்ட அந்த எந்த காரணமும் அவங்களுக்கு கிடையவே கிடையாது. இன்றைக்கி உலக மீடியா காரி துப்புது, நடுநிலையாளர்கள் எல்லாருமே காரி துப்புறாங்க. இவங்க சொல்லிட்டு ஆரம்பித்த சண்டை வேறு, இப்போ இவனுங்க போயிட்டுருக்கிற ரூட்டு வேறு. இவனுங்க வந்து இப்போது ஆரம்பிக்கிறதால இப்போ நாம் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிற நாளில் என்ன நிலவரம், கிரவுண்ட் இன்வெஷனுக்கான தயாரிப்புகள் நடந்துகிட்ருக்கு.
இது அந்த அளவுக்கு இப்போ இவங்க ஒரு அர்ஜென்ட்டா இவங்களுக்கு இருக்குது, அதை நோக்கி தான் செயல்படுறாங்க. அந்த அர்ஜென்ட்டா என்னங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு தாக்குதலே எடுத்திங்கன்னா 160 குழந்தைகள் மேலே இவங்க வந்து முதல்ல பாம் அங்கே தான் போட்டாங்க. டாமாஹாக்கு குரூஸ் மிசைலில் போட்டான். குரூஸ் மிசைலில் போட்டுட்டு அவன் என்ன சொல்கிறான், இது வந்து நாங்கள் வந்து பண்ணல, இது வந்து ஈரானுடைய மிசைல் வந்து மிஸ்ஃபயர் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்ககிட்ட அக்யூரிசி கிடையாது. நான் எங்களுடைய டெக்னாலஜி அவ்வளோ பெருசு, அவங்ககிட்ட அக்யூரிசி கிடையாதுன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க வீடியோவே வெளியிட்டாங்க. டாமஹாக் தான் அது குரூஸ் மிசைலு, அது கைடன் மிசைலு, அது வந்து மிஸ்ஸெல்லாம் ஆகாது, தெரிஞ்சு தான் போடுறான். எதுக்கு போட்டானுங்க அவனுங்க? ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பால் அப்படிங்கிற ஒரு கடவுளை வந்து அவனுக்கு வணங்குறானு. அங்கே வந்து குழந்தைகளை வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அது. அதை அங்கேருந்து அந்த போரே தொடங்குறாங்க. துவங்கிறதே பால் தான். அது அந்த வீடியோ ஈரான் வந்து வெளியிடுது. அந்த பாலை வந்து எரித்து அந்த வீடியோலாம் விடும்போது எங்களுடைய கலாச்சாரத்தின் மீது தொடுக்கப்படும் தாக்குதல்ங்கிறான். யார்? நேத்தன்யாஹூ. எங்கே உங்கள் கலாச்சாரத்துக்கும் பாலுக்கும் என்ன தொடர்பு? ஒரு வீடியோ ஒன்று கிளிப் ஒன்று போடு, பேசி அனுப்புங்களேன். உங்கள் யூதர் ரப்பிகள் கொஞ்சம் பேசட்டுமே. ஒரு கடவுள் கொள்கை தானே உங்களுக்கு, பாலுக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்புன்னு பேசுங்க. பால் இருக்குது பைபிளில், குரான்லேயும் இருக்குது பால். இது பால் வந்து இவங்க வந்து அந்த வழிபாடோடு தான் அது தொடங்குறாங்க. இப்போ குழந்தைகளை கொல்றதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? கிடையாது. அதே வந்து செப்டம்பர் அந்த 7 வந்து ஹமாஸ் வந்து தாக்குதல் பண்ணும்போது அந்த 1000 பேரை வந்து இன்றைக்கும் வந்து அவங்கள கண்டென்ட் ஆக்கி அவங்கள வந்து ஷோ பீஸ் ஆக்கி வச்சுருக்கீங்க. பத்திரிகையாளர்களை இவங்க கொன்னது மொத்தம் ஒரு 300 பேருக்கு நெருக்கமாக கொண்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட்டில் அவங்களுடைய அந்த பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் செத்தாங்கங்கிறது போகிறோம். ப்ரெஸ்ஸை கொல்லக்கூடாதுங்கிறது இருக்குது ரூலில், சர்வதேச சட்டம். உங்களுக்கு எதையாவது நீங்கள் மதிக்கிறீங்களா? ஒன்றுத்தையுமே மதிக்கிறதில்ல. பாலை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது இது என்ன கடவுள் அப்படின்னா, இது பின்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு இது இருக்குது. அது வந்து படைக்கும் கடவுள். அது நம்பியிருக்கிறானுங்க, படைக்கக்கூடியது அப்படின்னு அதை பாலை வந்து நம்புகிறானுங்க. அதனால் புது உலகம் உருவாக்க போகிறோம், அதனால் பாலுடைய உதவி கொண்டு அதனால் எப்ஸ்டீன்லலாம் பண்ணியிருக்கிறானு. எப்ஸ்டீன் அவனுடைய அந்த மெயில் ஐடியோடைய பேரே வந்து பால் தான். அவனுடைய ஐடியோடைய மெயில் ஐடிக்கும் வந்து இருக்குது, பாலுன்னு சொல்லிட்டு தான் வச்சுருக்கான். பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் இருக்குங்கிறாங்க. அப்போ அவன் மெயினாக வந்து பாலை வந்து அவனுங்க ஃபாலோ பண்ணுறானுங்க. குரான் வந்து பாருங்கள், எல்லாத்தையுமே அது டச் பண்ணது ஒரு விஷயம் அப்படின்னா சுபானல்லா, அது வந்து ரீசனிங் இல்லாமல் எந்த ஒரு வசனமும் கிடையாது. அல்லாஹ் 37வது அத்தியாயத்தில் 123, 24, 25 அல்லாஹ் சொல்கிறான். மேலும் இல்யாஸ் நிச்சயமாக இறை தூதர்களில் ஒருவராக இருந்தார். அவர் தம் சமூகத்தாரிடம் இவ்வாறு கூறிய சந்தர்ப்பத்தை நினைத்து பாருங்கள். நீங்கள் அஞ்சுவதில்லையா? பாலை அழைக்கின்றீர்களே, படைப்பாளர்களெல்லாம் மிக சிறந்தவனை விட்டு விடுகின்றீர்கள். ஏன்னா படைப்பில் நான் சிறந்தவனா பால் சிறந்ததா அப்படின்னு. அப்போ படைக்கும் கடவுளாக அவங்க நம்பியிருக்காங்க. இதில் பைபிளில் வந்து பார்த்திங்கன்னா எரேமியாவில் 19:5 தங்கள் குமாரர்களை பாலுக்கு சர்வாங்க தகன பலிகளாக எருக்கும்படி பாலின் மேடைகளை கட்டினார்கள் என்று இது வந்து கண்டிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இது எரேமியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நபிமார்கள் வந்து அதை எதிர்த்திருக்காங்க. 19 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வருது. இதே மத்தேயுவில் பார்த்திங்கன்னா இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபூலினாலே பிசாசுகளை துரத்துகிறான் ஒளிய மற்றபடி அல்ல என்றார்கள். இது 12:24. அப்போ அந்த இடத்துல பாலுங்கிறது பெயல் அப்படிங்கிற அந்த தமிழ் அப்படி வந்து அந்த மரபு இது வந்து கொஞ்சம் ப்ரொனவுன்சேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த கடவுளுக்கு வந்து பலி கொடுக்கக்கூடிய ஒரு சடங்கை தான் இவனுங்க வந்து குழந்தைகளை வந்து அங்கே எப்ஸ்டீன்லேயும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அங்கே பாருங்கள், அந்த 2 விஷயம். ஒன்று, இந்த மனிதாபிமானம், இந்த லொட்டு லொசுக்கு எதுவுமே இருக்கக்கூடாது, பெரும் பாவிகளாக இருக்கும். நல்லா சொல்கிறான்ல, இந்த 2க்கு தகுதியானவர்கள் மட்டும்தான் அங்கே எப்ஸ்டீன் ஐலாண்டுக்கு கூட்டு போய் அங்கே அவங்களுக்கு வந்து பாவம் செய்வதற்கான பயிற்சி கொடுத்து அதில் வந்து அந்த குழந்தைகளை மிரட்டி அந்த குழந்தைகளுடைய ரத்தத்தை குடிக்க வைக்கிறது. அந்த அந்த கேட்டால் அதுக்கு ரீசன் வேறு சொல்லி நீண்ட ஆயுள் கிடைக்கும், இளமை வந்து நீடிக்கும். அந்த குழந்தைகளை சின்ன குழந்தைகளை வந்து அதை வந்து அறுத்து அது உயிரோடு சாப்பிட்டு அதை கொன்று சாப்பிட்டு அதுக்கு பலி கொடுத்து என்ன அது பாவங்கள்லாம் எது ஆக கேடு கெட்ட பாவங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அங்கே செய்ய வச்சு பதிவு பண்ணுறாங்க. அவங்க ஏன் அந்த பதிவு பண்ணுறது கூட அவங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் பின்னாடி போக மாட்டோம், முன்னாடி வந்தால் நாங்கள் பின்னாடி போக மாட்டோம்னு அவங்க ப்ரூஃப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் உங்களை அந்தந்த நாட்டுக்கு தலைவராக்குவாங்க. அப்போ அதில் யாரெல்லாம் பேர் வர்றாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடத்துல இருந்துக்கிட்டு மக்கள் விரோத முடிவுகளை துணிச்சலாக எடுக்கணும். அவங்க
ஏன்னா அவங்க தங்களை விட ஒரு பெரிய கொடூரர்கள் யாரும் இல்லைங்கிறத அங்கே வந்து பதிவு பண்ணிடுவாங்க எப்ஸ்டீனில். இப்போ இஸ்லாத்தை கலங்கப்படுத்தணும்னா என்ன பண்ண முடியும்? காபா தான் புனிதமானது, காபாவிலையும் திரைச்சிலை புனிதமானது, திரைச்சிலையிலும் அந்த கதவுன் மீது போர்த்தப்படக்கூடிய திரைச்சிலை அது அதை விட புனிதமானது, அது கிப்லா. அதுதான் மகாமே இப்ராஹிமுக்கு ருக்னுல் யமானுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது. மகாமே இப்ராஹிமுடைய பொசிஷன் அது. அந்த இடத்துல அந்த திரைச்சிலை ஒருத்தன் பிடிச்சான் அப்படின்னா பூமியிலே துவா ஏற்கப்படுற மிகச்சிறந்த இடம். அந்த துணியை கொண்டு போய் ஒரு விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு தரையில் வந்து போர்த்தக்கூடிய இடத்துல ஒருத்தன் கொடுத்து அதில் விபச்சாரம் பண்ணான்னா அதுக்கு மேலே அவன் வந்து இஸ்லாமிய விரோதிங்கிறதுக்கு வேறு என்ன சான்று வந்து அவன் கொடுக்க முடியும்? இப்போ இது வந்து 2017 வந்து போகுது, 17 ஜூன் மாதத்தில் போகுது. அதுக்கப்புறம் முடியரசர் வந்து பட்டத்துக்கு வந்து வர்றாரு. சரியா? அது கொடுத்தவங்க ஒரு 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 இது பண்ணுறாங்க. யார்? ஒரு தொழிலதிபர், ஒரு பெண்மணி, அந்த பெண்ணு கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இதுக்கெல்லாம் என்ன இது பண்ணாங்க? யாராவது பேசுனாங்களா? எனக்கு யாராவது பேசியிருக்காங்களா? இதுதான் அவங்களுடைய அந்த விஷயம். அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மனித உரிமை மீறல்கள். லெபனானில் ஃபாஸ்பரஸ் கெமிக்கல் பயன்படுத்துகிறாங்க, தேரானில் பார்த்திங்கன்னா ஆசிடு கொண்டாந்து ஸ்ப்ரே பண்ணுறாங்க, இந்த காசாவில் எல்லா இடத்துலையுமே இவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ மனித உரிமை இதை வந்து மீறிட்டே வர்றாங்க. இப்போ எந்த அளவுக்கு இப்போ அவன் துணிஞ்சு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுக்குறான். யூதர்கள் அவன் என்ன சொல்கிறான்? நேத்தன்யாவு இது செங்கிஸ்கான் வந்து ஈசா நபியோட சிறந்தவன். அவன் என்ன சொல்கிறான்? பவர்ஃபுல்லாக இருக்கணும், ரூத்லெஸ்ஸாக இருக்கணும், வலிமையாக இருக்கணும், கொடூரமாக இருக்கணும், தயோதாசனை பார்க்கக்கூடாது. இதுதான் வந்து இன்றைய உலகத்துக்கு தேவையானது. அது தீமை வந்து நன்மையை வந்து ஜெயிச்சா கூட பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறேன். யார் ஜெயிச்சாங்களோ மைட் இஸ் ரைட், இதுதான் அவனுடைய இன்றைக்கி வச்சிருக்கிற கொள்கை. இதை வந்து யாராவது ஏற்றுக்க முடியுமா? இப்போ இவங்களுக்கு கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா, செங்கிஸ்கானா ஈசா நபியா அப்படின்னா, உங்களுக்கு செங்கிஸ்கான் மாதிரியே ஒரு ஈசா நபி வரப்போகிறார், கவலைப்படாதீங்க. நீங்கள் 2 பேர் கம்பேர்லாம் தனித்தனியாக பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்த ஈசா நபி வேறு, இப்போ 2.0 ஈசா நபி ஒன்று வருவார்ல, அவர் உங்களுக்கு செங்கிஸ்கான் தான். சரியா? செங்கிஸ்கான் மற்றவனை என்ன பண்ணானோ அதே வேலையை தான் இவர் உங்களுக்கு பண்ண போகிறார். அது வந்து நடக்கும், அது நடக்கும்போது தெரியும். அப்போ நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்க. அப்போ இது ஒன்று போது. இவங்க மதவாதிகள் கிடையாது. இதை வந்து யூத ரப்பிகள் வந்து எப்படி ஆதரிக்கிறாங்க, இதை எப்படி கிறிஸ்தவ அறிஞர்கள் ஆதரிக்கிறாங்க? இவங்க வந்து சும்மா கிடையாது. அதாவது இதில் ஒரு குழப்பம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய தமிழில் பேசக்கூடிய கிறிஸ்தவ அறிஞர்கள் கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு மகிமை உண்டாகட்டும், இஸ்ரேலுடன் கர்த்தர் இருக்கிறார், இஸ்ரேல் வந்து ஆசீர்வதிக்கிறார், இந்த மாதிரியா? இது பால் வந்து பைபிள் கண்டிக்கக்கூடிய பாலுக்கு மகிமை உண்டாகுது. அது வந்து அந்த சிலையை வந்து ஈரான் எரித்தது வந்து எங்கள் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல்னு சொல்லக்கூடிய நேத்தன்யாஹுவை வந்து கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறாரா? அப்போ பால் சிலை வந்து உங்களுக்கு புனிதமானது, அது வந்து நேத்தன்யாஹு வந்து அது வந்து சரின்னு சொல்கிறாரு. இதை வந்து நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? அதே மாதிரி இயேசு வந்து செங்கிஸ்கானோட ஒப்பிடுறதே பெரிய தப்பு. அதை விட சிறந்தவர்னு, அதாவது செங்கிஸ்கானை சிறந்தவர்னு சொல்கிறது எப்படி இதை ஏற்றுக்க முடியுமா? இதுதான் ஈமானா? இதுதான் உங்களுடைய நம்பிக்கையா? அப்போ இயேசு வரும்போது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? செங்கிஸ்கானை விட உங்களை வந்து நாங்கள் வந்து குறைவாக தான் மதித்தோம் அப்படின்னா, அப்போ செங்கிஸ்கானை வச்சுட்டு அப்போ 2ஆம் வரைக்கும் செங்கிஸ்கானுக்குள்ள நீங்கள் எதிர்பார்க்கணும். நீங்கள் எதுக்கு இயேசுவை போட்டு எதிர்பார்க்கணும்? சிறந்தவரெலாம் நீங்கள் எதிர்பார்க்கணும். இயேசுவோட சிறந்தவரெலாம் வரப்போகிறோன்னு அது மாதிரி. இப்போ அதுக்கு தான் இவங்க பின்னாடி அணி வந்து போகிறீங்களா? இது என்ன ஊழியம்னு தெரியல. இப்போ யாருக்கு ஊழியம் பண்ணுறீங்க நீங்கள்? இது என்ன மாதிரியான ஊழியம்? அது ஒன்றும் புரியல. அப்போ இங்கே என்ன அப்படின்னா, இது கிடையாது. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க சொல்கிறாங்கல்ல, வந்து உலகத்தை ஜெயிக்கணும், பலம் கொண்டு உலகத்தை ஜெயிக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு பாதை ஒன்று இருக்குது. அது என்ன? நன்மையை கொண்டு தீமையை தடுக்கிறது. அவன் செங்கிஸ்கான் என்ன பண்ணால் தீமையை கொண்டு தீமையை தடுத்தான். அவனே ஒரு தீயவன் ஒரு தீமையை கொண்டு அவன் தீயான வழியில் அவன் தடுத்தான். ஆனால் இங்கே இன்னொரு பேட்டர்னும் இருக்குது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஸ்பென்ஸாக இருக்கும். இவங்க எதுக்காக இவங்க கூட்டணி வந்து வச்சுருக்காங்க, இந்த அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டணி? ஏன்னா இவங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ இதில் யாருக்குமே பெனிஃபிட் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு நினச்சி பாருங்கள், இதில் இந்த ரோலில் இஸ்ரேலுக்கு பெனிஃபிட்டா? கிடையாது. இப்போ அட் ப்ரெசண்ட்டில் இருக்கிறதுல ஏதாவது பெனிஃபிட்டா இஸ்ரேலுக்கு? கிடையாது, அடி உழுவுது. அமெரிக்காவுக்கு பெனிஃபிட்டா? இல்லை, அடி உழுவுது. சவுதிக்கு பெனிஃபிட்டா? இல்லை, பொருளாதாரம் முடங்கி கிடக்கு.
இங்கே இருக்கக்கூடிய அரபு நாடுகள். அப்போ யார் தான் பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்கிறான்? ஒருத்தன் அடைஞ்சிட்டு இருக்கிறான், இப்லீஸு. அவனுக்கு என்ன, மனித குலம் கீழே போகணும், ஆதம் தோக்கணும். அவனை பொறுத்து இருக்கேன்னா ஆதமை வந்து அவன் வந்து தரம் தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி அவன் வந்து ப்ரூவ் பண்ணணும். இதுதான் அவனுடைய அஜெண்டா. இப்போ இவங்க இதில் ஒரு அஜெண்டாவோடு இவங்க செயல்படுறாங்க. இப்போ எதுக்காக இதை செயல்படுறாங்க அப்படின்னா, உண்மையிலே கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் ஆகவே ஆகாது. இவங்க வேறு, அவங்க வேறு. ஆனால் யூதர்களை ஏன் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போது? அதுவும் இந்த அமெரிக்கா, இந்த பிரிட்டன், இவங்க தான் இப்போ திடீர்னு வந்து யூதர்களை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. யூதர்களுக்கு தடை போட்டிருந்தது யார்? ஜெருசலமில் வரக்கூடாதுன்ட்டு கிறிஸ்தவர்கள் தான் தடை போட்டிருந்தாங்க, முஸ்லீம்கள் வந்து போடல. அப்போ இந்த தடையெல்லாம் போட்டது தான். இருந்தாலும் இப்போ எப்படி அவங்களுக்கு கூட்டணி வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து காரணம் வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மர்மமான ஒரு காரணம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் இருக்காங்க. இந்த கும்பல் தான் அமெரிக்காவை வந்து டாமினேட் பண்ணுது. இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டின்கிறவங்க தான் இவங்க வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேக்க சொல். இவாஞ்சலிக்கன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுஆங்கலியன் அப்படிங்கிற அந்த இது, அதுதான் இங்கிலீஷில் சொல்லும்போது யுவாஞ்சலிக்கன் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா நற்செய்தி. நற்செய்தி, இதன் நேரடி பொருள் குட் நியூஸ். நற்செய்தி சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லி இது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, 16ஆம் நூற்றாண்டுலேருந்தே இவங்க இருக்கிறாங்க. 18ஆம் நூற்றாண்டில் இவங்களுடைய எழுச்சி வந்து இவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் வந்து இவங்க வந்து ஆகிறாங்க. அப்போது இதில் வந்து இப்போது அமெரிக்காவில் வந்து இது எப்போ வந்து தலை தூக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இங்கிலாண்டை சேர்ந்த ஒருத்தன், அவன் வந்து புரோட்டஸ்டண்ட்டு பாதிரியார், அவன் ஜான் நெல்சன் டர்பி அப்படிங்கிறவன். இவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு புதுசாக ஒரு தியரி வந்து பைபிள்லேருந்து ஒரு ஆய்வு வந்து முன்வைக்கிறான். டிஸ்பென்ஷலிசம், இதுக்கு பேர் என்ன, டிஸ்பென்ஷலிசம் அப்படிங்கிறது ஒன்று வைக்கிறான். இதில் அவன் என்ன வைக்கிறான் அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் புதிய வாதமாக இவங்க எடுத்து வைக்கிறான். யூதர்கள் இஸ்ரேலில் குடி வரணும், அந்த இடம் தனி நாடாக ஆகணும், அது வந்து அதை கொண்டு அங்கே அவர்களுடைய குடியேற்றம் நடைபெற்று அது ஒரு வல்லரசாக மாறினா தான் இயேசு வருவார் அப்படிங்கிற ஒரு கொள்கை வந்து அவங்க முன்வைக்கிறான். இந்த கொள்கை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அதில் போய் அவங்களுக்கு வந்து இதில் வந்து பரவுது. இந்த கொள்கை தான் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து அவங்க வந்து பரப்பி அதை வந்து அமெரிக்காவுடைய ஒரு அறிஞர் ஒருத்தர் இருக்கிறார், பைபிள் அறிஞர், லாயர் சைரஸ் ஸ்கோஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அந்த ஸ்கோஃபீல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து ஒரு பைபிள் மொழிபெயர்ப்பு வந்து அவர் எழுதுகிறார். அந்த மொழிபெயர்ப்பில் அதில் வந்து இந்த விஷயங்கள்லாம் பைபிளுடைய அடிக்குறிப்பில் எழுதுகிறாங்க. இந்த பைபிள் தான் அமெரிக்காவில் படிக்கப்படுது. அதனால தான் அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தஃப்சீர் மாதிரின்னு வச்சுங்க, என்ன ஆக்ஸ்ஃபோர்டு யூனிவர்சிட்டி இதை பப்ளிஷ் பண்ணுது இந்த பைபிளை. அமெரிக்கா முழுசும் இதை வந்து பரப்புகிறாங்க. இவங்க தான் 1 கோடி பேருக்கு மேலே இவங்க வந்து இருக்கிறாங்க. இவங்க தான் பேங்கர்ஸு. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இந்த ட்ரம்ப்பையும் சரி, அவங்க வந்து ரிப்பப்ளிக்கனாக இருக்கட்டும் டெமோக்ராட்டு, இவங்க 2 பேரையுமே வந்து இவங்க தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அப்போது இவங்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் சொல்லக்கூடிய அவங்க விஷயங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 7 விஷயங்கள் அதில் அந்த டிஸ்பென்ஷலிசம் அப்படிங்கிற அந்த த 7 டிஸ்பென்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 விஷயங்களை முன்ன வைக்கிறாங்க. அவங்க வந்து வரலாற்றை வந்து 7 காலகட்டமாக அவங்க பிரிக்கிறாங்க. அதில் முதல் காலகட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அப்பாவித்தனம். இது வந்து ஆதாமியாவால் பாவம் செய்வதற்கு முன்னாடி இருந்த காலகட்டம். 2வது கான்சைன்ஸ், மனசாட்சி, ஆதாம் முதல் நோவா வரை, இது வந்து 2வது காலகட்டம். 3வது காலகட்டம் ஹியூமன் அரசாங்கம், ஹியூமன் கவர்மெண்ட், மனித அரசாங்கம். இது வந்து நோவாவிலிருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இப்ராஹிம் வரை. அதுக்கப்புறம் அவங்க என்னங்கிறாங்க, ப்ராமிஸ், வாக்கு தத்தம், வாக்களிக்கப்பட்டது அப்படிங்கிறது. இப்ராஹிம் நபிக்கு தானே வாக்களிக்கப்பட்டது, அங்கேருந்து கொண்டு போய் மோசே வரை அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நியாயப்பிரமாணம்னு கொண்டு வராங்க. அது வந்து மோசேலிருந்து ஈசா வரை. அதுக்கப்புறம் கிருபைங்கிறாங்க. இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது தான் கிரேஸ் பீரியடு. கிருபைங்கிறாங்கல்ல, அதான் கிருபை. அப்போ இப்போ அவங்க எதில் இருக்கிறாங்க, கிருபையின் கீழே அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லேனியல் கிங்டம், 1000 வருடம் நீடித்திருக்கக்கூடிய ஒரு அரசாட்சி. இப்போ இவங்களுக்கு லாலிபாப் இப்லீஸ் என்ன கொடுத்துருக்குறான் அப்படின்னா, நீ மட்டும் இஸ்ரேலை வந்து அதை வந்து ஸ்ட்ராங் பண்ணிட்டேன்னா
1000 வருடம் உன்னுடைய அரசாங்கம் நிலைத்திருக்கும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய இந்த யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள அழிச்சிரு. இது முடியும்னு அவன் நம்ப வச்சு, புரியுதா, இதை முடியும்னு நம்ப வச்சு அதுக்கு அவங்க என்னெல்லாம் குறுக்கு வழிகள் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்துறதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஈசா நபி வந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். இது எப்போ நடக்கும்? ஈசா நபி வந்ததுக்கப்புறம். ஈசா நபி எப்போ வருவாங்க? யூதர்கள் இங்கே முழுசாக குடியமர்த்தப்படும் வரை, எந்த கிரேட்டர் இஸ்ரேல் நடக்கும் பூர்த்தியாகும் வரை ஈசா நபி வரமாட்டாங்க. அப்போ ஈசா நபியை வர வைக்கணும். அதுக்காகத்தான் இவங்க செய்கிறாங்க. இவங்களுடைய அஜெண்டா இது. இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டினுடைய அஜெண்டா. யூதர்கள் மேலே இவங்களுக்கு எந்த கரிசனமும் கிடையாது. ஆனால் இது குருட்டுத்தனமான ஒரு அக்கீதா. எப்படி நம்ம நம்பிட்டு இருக்கிறோம்? தௌஹீது இருந்துச்சுன்னா, அதாவது தௌஹீத அக்கீதாவில் மட்டும் இருந்துச்சுன்னா, தௌஹீத அமலியில் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம எவனுக்கு வேணாலும் அடி பண்ணிக்கலாம், யாருக்கு வேணாலும் நம்ம ஃபிரௌனுக்கு கூட நம்ம அடிமையாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. நமக்கு தௌஹீத அக்கீதா மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அதுவும் அந்த அக்கீதா கூட பார்ஷியல் அக்கீதா, புரியுதுங்களா? ரிலீஜியஸில் மட்டும், வழிபாட்டில் மட்டும் நம்ம இறைவனா அல்லாஹ் சொல்லிட்டா போதும். மற்றவன் நம்முடைய மற்ற பாவங்கள் மன்னிக்கப்படும் நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல. சுன்ன ஜமாத் என்ன சொல்கிறாங்க? நம்ம ரசூலாவுடைய உம்மத்து, அதனால் நமக்கு எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், நரகம் எங்கள் சொற்ப நாட்களை தவிர தீண்டாது. முஸ்லீம்கள் என்ன நம்பிக்கைகள்? அந்த நம்பிக்கைகள் தான் இருக்கும். அதே நம்பிக்கையில் தான் அவங்களும் ஓடிட்டுருக்கிறாங்க. அதனால் அவங்களும் அதை நம்மளும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, புரியுதா? நம்மளும் அதான் அவங்கள விட நாமளும் மோசமான ஆட்கள் தான். அப்போது அந்த அடிப்படையில் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்பென்ஷியலுங்கிற அந்த கான்செப்ட் இவனுக்கு வலிவாக எடுத்து வைக்கிறாங்க. அப்போ அதில் அவங்க சில விஷயங்கள் அவங்க கொண்டு வராங்க. முதல் விஷயம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவும் ஈரானும் யாஜூஜ் மாஜூஜ். ரஷ்யா யாஜூஜ், ஈரான் மாஜூஜ். இவங்க 2 பேரை நீங்கள் எதிரிகளாக முதல்ல அதனால தான் ரஷ்யாவை முதல்ல கண்டெயின் பண்ணுறாங்க. ரஷ்யா மேலே ஏன் அவங்க காண்டில் இருக்கிறாங்கன்னா, ரஷ்யா மேலே இதுதான். இது அவங்களுடைய அக்கீதா. இவங்க யாஜூஜ் மாஜூஜ், இவங்களை கொல்லணும். இப்படி பார்த்திங்கன்னா அதுக்கு அவங்க காட்டுற ஆதாரம் பார்த்திங்கன்னா எசேக்கியேல் 38 அதிகாரத்து 2-5 வசனம் வரைக்கும். மானிடா, மெசேக்கு மற்றும் தூபால் இனத்தவரின் தலைவனும் மாகோகு நாட்டினுமான கோகு என்பவனுக்கும் நேராக உன் முகத்தை திருப்பி அவனுக்கு எதிராக இறை வாக்குரை. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: மெசேக்கு மற்றும் தூபல் இவர்களின் முதன்மை தலைவனாகிய கோகே, நான் உனக்கு எதிராக இருக்கிறேன். அதாவது யாருக்கு? ரஷ்யாவுக்கு எதிராக ஆண்டவர் இருக்கிறாரு. அவர்களுடைய கேடயமும் தலைச்சீராவும், இது பாரசீகத்தை பற்றி, மேகோகை பற்றி சொல்கிறது. தலைச்சீராவும் அணிந்த பாரசீகமும் எதிரி, பாரசீகத்துக்கும் நான் எதிரி. கூசுன்னா என்ன? எத்தியோப்பியா, சூடானு, அதுக்கும் நான் எதிரி. மற்றும் பூத்து, மக்களும் வெளியேறுவார், இவங்களும் உங்களுக்கு எல்லாம் எதிரி, இவங்கெல்லாம் நான் அழிப்பேன் அப்படிங்கிற. இது பூத்து யாருன்னா லிபியா. இப்போ இவங்க வந்திருக்கிறாங்க பாருங்கள், யாருக்கு கீழே எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். ரஷ்யா, ஈரானு, சூடானு, லிபியா, என்ன லிஸ்ட்டில் இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது. அது அது தனியாக வச்சுருக்காங்க அவங்க. இப்போ இந்த 2001 இப்போ இந்த சரவண பரமானந்தன் வீடியோ ஒன்று போட்டார் பாருங்க. இந்த ஈரான் போரை பற்றி ஒரு வீடியோ போட்டார், யார் பார்த்தீங்கன்னு தெரில. அதில் நேட்டோடைய சீஃப் பேசுகிறார். 2001 இந்த 9/11 இந்த தாக்குதல் நடக்குது. இந்த தாக்குதல் நடந்ததுக்கப்புறம் மீட்டிங் கூப்பிட்றாங்க. அமெரிக்கா மீட்டிங் கூப்பிட்டு, நேட்டோன்னா அமெரிக்கா மட்டும் கிடையாது, யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள், மொத்தம் 27 நாடுகளில் ஒருத்தன் தான் நேட்டோ சீஃபாக இருப்பான். அது சர்க்கிளில் மாறிட்டே இருப்பான். ஒரு வருஷம் அமெரிக்காவுடைய சீஃபாக இருப்பான், இன்னொரு வருஷம் ஜெர்மனுடைய ஆள் இருப்பான், மாறி இருப்பான். இப்போ நான் அமெரிக்கன் ஒருத்தன் நேட்டோடைய சீஃபாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறான், அமெரிக்காவை பென்டகன்லேருந்து ஒரு கோரிக்கை கொண்டு நம்ம படையெடுத்துட்டு போகணும் ஆப்கானிஸ்தான் மேலே, இவங்க நம்மளை தாக்கிட்டாங்க அப்படின்னு. சேர்றா அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுத்தாங்களாம். அந்த படையில் அந்த லிஸ்ட்டில் ஆப்கானிஸ்தான் இருக்குது. அடுத்தது என்ன வச்சுருக்கான்? ஈராக் வச்சுருக்கான், லிபியா வச்சுருக்கான், என்ன லிபியா வச்சுருக்கான், ஈரான் வச்சுருக்கான், இதெல்லாம் வச்சுருக்கிறான். அவங்க கேட்குறாங்களா, ஏண்டா ஈராக்கெல்லாம் எதுக்கடா லிஸ்ட்டில் வச்சுருக்கிறீங்க, இதுக்கு எதுக்காகடா நாம் இவங்ககிட்ட சண்டை போகணும் அப்படின்னா, இல்லை ரீசன் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா. இது இப்படியே தான் இருக்குது. அந்த வீடியோவில் சிரிக்கிறாங்க ஆடியன்ஸு. இது பப்ளிக் இன்டர்வியூவில் பேசுகிறேன், ரீசன் இனிமேல் தான் நம்ம ஏதாவது சொல்லணும் அப்படிங்கிறானா. ஏய் நிஜமாக தான் பேசுகிறியாடா, இது என்ன கிளாஸிஃபைடாடா, இந்த டாக்குமெண்ட் பென்டகன்லேருந்து தான் வந்துச்சா,
வளர்றியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நிஜமாலுமே இதுக்கு நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், நீங்கள் அப்ரூவல் மட்டும் கொடுங்க நேட்டோ. ஏன்னா எல்லோரும் சேர்ந்துல செலவு பண்ணணும்ப்பா. இப்போ ஜெர்மன் கொடுக்கணும், இட்டாலி கொடுக்கணும், ஃப்ரான்ஸ் கொடுக்கணும், பிரிட்டன் கொடுக்கணும், இவங்கெல்லாம் போட்டு தான் பட்ஜெட் தயார் பண்ணணும். அப்ரூவல் கொடுங்க, இத்தனை நாடுகளுக்கு கொடுக்கணும். கடைசியாக முடிக்க வேண்டிய நாடு ஈரான். அப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த எல்லா நாடும் முடிச்சிட்டாங்க, எல்லாமே முடிச்சிட்டானுங்க. ஈராக்கை முடிச்சிட்டானுங்க, சூடானை முடிச்சிட்டானுங்க, லிபியாவை முடிச்சிட்டானுங்க. என்ன இப்போ வந்துட்டு ஈரானுக்கு வந்து நின்றுட்டுருக்குறானு என்ன. அப்போது இது இவங்களுடைய அஜெண்டா பாருங்கள். முதல்லேருந்தே இவங்க 2001 இவங்க முடிவு பண்ணிட்டாங்க. 89ன்னு நினைக்கிறேன், அந்த 80s வந்து ஆயத்துல்லா ஹாமினாய் இப்போ இருக்கார்ல, இவர் வந்து 2வது தலைவர். இவர் இந்த ஈரானியன் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்தவர் வந்து ஹுமைனி, இவர் அதுக்கப்புறம் வந்தவர் ஹாமினாய். இவர்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுக்கு யார் எதிரி அப்படிங்கும்போது அவர் அப்போவே சொல்கிறார் அமெரிக்கா எதிரி அப்படிங்க. இவங்க வந்து 80ஸ்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து பொருளாதார தடையெல்லாம் அப்போவே வந்து விதிச்சிடுறாங்க. இவங்க வந்து வரக்கூடாது, இவங்க உணர்றாங்க இவங்ககிட்ட அந்த ஈமானிய போக்கு இருக்குது, இது வந்து ரொம்ப டேஞ்சரு, இது வந்து வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு. அதாவது இஸ்ரேலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோகு மாகோகு. கோகுனா யார்? ரஷ்யா. மாகோகுனா யார்? ஈரான். இவங்க 2 பேரையும் டெமாலிஷ் பண்ணு. இப்போது அதேனால தான் என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு உக்ரைனை வந்து சீனாங்க, சீண்டியா என்ன பண்ணாங்க வந்தாங்க. இப்போ உக்ரைனில் போய் அவங்களது ஒரு வால், அந்த அங்கே ஒரு பூனையுடைய வால் ஒருத்தர் மிதிச்சுட்டு விட மாட்டேங்கிறார் புட்டின்னு, அது கால்னு கத்திட்டு இருக்குது. இப்போ அங்கே இருந்து இப்போ இங்கே ஈரானில் வந்து காலை வச்சா ஈரான்லேயும் வந்து இப்போது மாட்டிக்கிட்டு இவங்க உட்காந்துட்ருக்குறாங்க. அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேட் ரெசிரல். இந்த கிரேட் ரெசிரல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுவும் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இது நமக்கு யாருமே வந்து இப்போ நடக்கிற யுத்தம் வந்து எண்ணெய்க்கான யுத்தம்னு நினச்சிங்க. எண்ணெய் வந்து ஒரு மேட்டரே கிடையாது, அவங்களுடைய கணக்கே வேறு. அவங்க 1000 வருஷம் அவங்க அப்படி திங்க் பண்ணிட்டு போகிறாங்க. அது குரான் சொல்லுது இல்லை, சுபான் அல்லா. அது பாருங்க, அல்லா இவனுங்களை பற்றி தான் அல்லா பக்ராவில் வந்து ஸ்பெஷலாக எடுத்து வைக்கிறான். 2வது அத்தியாயத்தில் 93 அல்லா சொல்கிற, பிறகு உங்கள் மீது தூர்மலையை நாம் உயர்த்தி நாம் உங்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட உறுதியான ஒப்பந்தத்தை நினைத்து பாருங்கள், உங்களுக்கு நாம் அருளுகின்ற அறிவுரைகளை வலுவாக கடைப்பிடிங்க. ரூல்ஸு அதான் என்ன சொல்கிறேன், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இதுதான் ஒரே விஷயந்தான் அல்லா சொல்கிற. தூர்மலையை தூக்கி வச்சு கண்டிஷன்ஸ் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, அதற்கு உங்கள் முன்னோர்கள் சொன்னார்கள், நாங்கள் செவியுற்றோம் மாறு செய்வோம். அப்போவே அவனுங்க அவ்வளோ திமிராக பேசுகிறானுங்க என்று கூறினார்கள். அவர்களின் அசத்திய போக்கு எந்த அளவுக்கு முற்றி இருந்ததெனில் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தினால் காளை கன்று வழிபாட்டின் மீது அவர்களின் உள்ளங்கள் மோகம் கொண்டிருந்தது. அதுவும் பால் தான், புரியுதுங்களா? அது வந்து லைவ் வடிவத்தில் வந்து காளை மாடு, அது சிலை வடிவத்தில் போகும்போது அது வந்து பால் வழிபாடு. அப்போ நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இழிவன். அதனால தான் எல்லாம் அதுக்கு கவுண்டர் என்ன கொடுத்தான் பார்த்தீங்களா? அந்த காளை கன்ற வணங்கினவங்களை பனிஷ்மெண்ட் என்ன கொடுத்தான்? அதே நரபலி. இங்கே தௌஹீதுக்கு நரபலி கொடுறான் அப்படின்னால ஒவ்வொருத்தனும் அந்தந்த குலத்தை சேர்ந்தவங்கள அறுக்கணும். நரபலி தானே அங்கேயும் கொடுக்க போகிறீங்க, இங்கே கொடு, எனக்கு கொடு, சொர்க்கத்துக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வச்சான் அவங்களுக்கு ஆப்பு. இப்போ அல்லாஹ் சொல்கிறான், காளைக்கன்றின் மீது அவர்களின் உள்ளங்கள் மோகம் கொண்டிருந்தது. நல்லா சொல்கிறான், நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இழிவான செயல்களை செய்யுமாறு உங்களை தூண்டுகின்ற உங்கள் நம்பிக்கை எவ்வளவு விசித்திரமானது. ஈமானுங்கிறீங்க, நம்புறேங்கிறீங்க, யூதருங்கிறீங்க. யூதன்னா என்ன, ஒரு மதம் தானே அது? பைபிளை ஃபாலோ, அதாவது தௌராத்தை ஃபாலோ பண்ணுறவன் தானே யூதனு. அது புனித நூல் தானே உங்களுது. இப்போ அந்த என்ன புனித நூல், அதில் இருக்கிற ஒரு ரூல்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிற என்ன புனித நூல்? நம்மளை மாதிரி தான் முஸ்லீம், எதையுமே குரான்லேருந்து எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டோம். என்ன புனித நூல்? இப்போ ஜைனிசம் கரெக்டாக புரியுதா இல்லையா? பேச்சுக்கு முஸ்லீம், நம்ம முஸ்லீமு, ஆனால் ஒரிஜினலாக முஸ்லீம் கிடையாது. கேட்டால் காவா புனிதம், ஆனால் காவாவுடைய திரைச்சீலை எடுத்து எஃப்ஸ்டின்னு கொடுப்போம். எப்படி பாரு. அப்போது பாலுக்கு வந்து நீங்கள் வழிபடுவீங்க, அங்கே போயிட்டு அதானே பண்ணுவீங்க. அவர்களிடம் நீ சொல்வீராக, அல்லாஹ் சொல்கிறான். அவ்வளோ நீங்கள் பக்திமான்கள், பக்தி பலங்களாக இருந்தால் அல்லாஹ்விடம் இருக்கும் மறுமை வீடு மற்ற மனிதர்களுக்கு அன்றி உங்களுக்கு மட்டும் சொந்தமானதாக இருக்குமானால் உங்கள் இந்த நம்பிக்கையில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மரணத்தை விரும்புங்கள், சாவு விரும்புங்க, சாவுக்கு ஆசைப்படுங்க பார்ப்போம். இன்றைக்கி வந்து ஈரான் வந்து காட்டுதில்லை, ஈமான்னா என்னன்னு காட்டுதா இல்லையா? எவனா போர் நிறுத்தம் யார் சொல்கிறா? அமெரிக்கா. நீ என்ன நிறுத்துறா? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், அதுக்குள்ளே எப்படிங்க தான் சொல்கிறோம்ல அவங்க. அதாவது நீங்கள் கை வச்சிங்க,
ஈராக்குன்னு நினச்சிங்க, அவன் சுன்னி முஸ்லீம். சரியா? நீங்கள் லிபியான்னு நினச்சிங்க, அவன் சுன்னி முஸ்லீம். சரியா? அடுத்து நீங்கள் சவுதி அடிங்க, அவனும் வரமாட்டான். புரியுதா? அவனும் சுன்னி முஸ்லீம். ஷியாவை போய் கை வைக்கிறீங்க. அவங்க ஃபாலோ பண்ணுற ஹீரோவே ஹுசைனு. அவங்க கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும். கண்டிஷனுக்கு ஒத்துக்காத ஆள் தான் அங்கே லீடரு. அங்கே ஹீரோவே தப்பான ஆள். நீங்கள் செலக்ட் பண்ண ஆளுங்களே முதல்ல தப்பு. என்ன ஆகுனா உங்களையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவாங்க. அதான் பிரச்சனை. அவங்க ஜெயிப்பாங்களா? ஜெயிக்கலாம் மாட்டாங்க. என்ன விஷயம்னா, அவனை வரலாற்றில் உங்களுக்கு காமிச்சிட்டு இதுக்கு அப்புறம் ஷியானா அப்படியே நீங்கள் சுற்றிட்டு போயிடணும். அந்த அளவுக்கு ஆயிரும். கியாமத் நாள் வரைக்கும் அவங்கள அழிக்க முடியாது. அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், மரணத்தை விரும்புங்க. அல்லாஹ் சொல்கிறான், தம் கைகளினால் சம்பாதித்துள்ள தீவினைகளின் காரணத்தால் அவர்கள் அதனை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். மேலும் இந்த அக்கிரமக்காரர்களை அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான். எல்லா மனிதர்களை விடவும், ஏன் இணை வைத்து வணங்குபவர்களை விடவும் இவர்களே வாழ்வின் மீது அதிக பேராசை கொண்டவர்களாக இருப்பதை நீர் காண்பீர். அவர்களில் ஒவ்வொருவனும் 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அந்த ஜைனிஸ்ட் அஜெண்டாவில் எல்லாரும் இணையணும்னு விரும்புகிறாங்க. அதனால தான் இங்கேருந்து குவின்னு கிடக்கிறானுங்க அவனுங்க. ஈசா நபி வந்தால் சாவு போயிடும் நம்பிக்கை பாருங்க. அவனுக்கு இப்ளீஸ் காமிச்சால 2 லாலிபாப்பு. அதாவது நித்திய ஜீவன், நிலையான ஆட்சி. அதாவது சாக மாட்டோம், ஆட்சி இருக்கணும். இந்த 2 இருக்குது. இது சொர்க்கத்தில் கிடைக்கும். சொர்க்கத்தில் நிலையான வாழ்வு இருக்குது, முடிவடையாத ஆட்சி இருக்குங்க. 2மே அங்கே இருக்குது. உலகத்தில் சாத்தியம் அல்ல பண்ணலை. இந்த உலகம் ஒரு நாள் அழிஞ்சே தீரும். ஆனால் இந்த முட்டாளுங்க என்ன நம்புகிறானுங்க, 1000 வருஷம் நிலைச்சிரும். அதனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது என்ன கருமத்தை சொல்லியாவது ரீசன்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல போற ஆரம்பிங்கப்பா. இதுதான் அவங்களுடைய அஜெண்டா. வசமாக சிக்கியிருக்கிற 4 இழிச்சவன் யார், அவங்களுக்கு கட்டுப்படுற அந்த துறைகளை சொல்கிறேன். அவனுங்கெல்லாம் இப்போ இந்த பேட்ச், இந்த முட்டாள் பேட்ச் இருக்கும்போதே இவங்களை பயன்படுத்திக்கிட்டால் தான் ஆச்சு. இவன் போயிட்டு அங்கே கண்ணு மண்ணு தெரியாமல் இன்றைக்கெல்லாம் அமெரிக்கன் அந்த இராணுவ தளபதிகள்லாம் அங்கே பயங்கரமாக சண்டை போடுறாங்க. என்ன போர் இது, எதுக்காக நாம் போகிறோம், இது அமெரிக்காவுடைய யுத்தமே கிடையாது, எதுக்கு கொண்டு போய் எங்களை தள்ளுறீங்க, என்ன த்ரெட்னிங்க, ஈரான் என்னடா உனக்கு த்ரெட்னிங்க, எந்த வகையில் த்ரெட்னிங்க, ரிசைன் பண்ணுறாங்க, பதவி விட்டுட்டு போகிற பெரிய பெரிய பதவியில். இப்போ இராணுவ தளபதிகள்லாம் இப்போ ரிசைன் பண்ணிட்டு போகிறார். இது அப்பட்டமான அநீதி அப்படிங்கிறார். நிறைய பேர் ஒவ்வொருத்தர்னா கையை உடைக்கிறாங்க. அந்த ஒரு நேவி ஆஃபீஸர் ஒருத்தரை கையை உடைச்சி அவரை திருப்பி அந்த வீடியோ எடுக்கிற அந்த பெண்ணு கேட்குது, எவனும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். எல்லாருமே மேடையை நோக்கி பார்த்துட்டு இருக்கிறான். ஆர்மி ஃபுல் ஆட்கள் எல்லாமே. இவர் மட்டும் கத்துறார், இது அநியாயம், இது மனித குலத்துக்கு எதிரானது, இது அநீதியானதுங்கிறார். எவனுமே பதில் பேச மாட்டேங்கிறான். அந்த வீடியோ எடுக்கிற பெண் கேட்குறாங்க, நீங்கள்லாம் பொணங்களா, ரோபோட்டுங்களா, உங்களுக்கெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி இல்லை. எல்லாம் குரானில் சொன்னாங்களே, இப்போ முத்திரை வச்சிட்டேன், ஒன்றுமே கிடையாது, இதெல்லாம் பிணம், ஃபன்னுக்கு போய் பாம்பு போடுறது. என்ன நினச்சிடா நீங்கள் பாம்பு போடுறீங்க? ஒரு குழந்தைகளை அந்த 160 குழந்தைகள் மேலே பாம்பு போடுறீங்க, என்ன நினச்சி போடுறீங்க? இதே ஏதோ ஒரு சம்பவம் வேறு உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தன் செஞ்சால் அதை எவ்வளோ பூதாகரமாக காட்டுறீங்க. முஸ்லீம்னு விட்டுருங்க, யார் செஞ்சாலும். இப்போ நம்ம இந்தியாவை மட்டும் என்ன அவனுங்க குட் புக்லேயே வச்சுருக்கிறானுங்க. இந்தியாவை பற்றி அவனுக்கு என்ன நினைக்கிறானுங்க, சீனா மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாது, இவங்களை வளர விட்டுறக்கூடாது. ஏன், மேன் பவர் பெருசாக இருக்குது, நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது, விட்டால் வளர்ந்துருவானுங்க. இவங்களை வளர விடக்கூடாது. ஒரு காலத்தில் அவங்க நம்ம விடமாட்டாங்க. நம்முடைய பொருளாதாரத்துக்கும் இவங்க எதிரானவங்க. அதுதான் எல்லாம் சொல்கிறான், 1000 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆயினும் அவனுடைய நீண்ட ஆயுள் வேதனையிலிருந்து அவனை விலக்கி விடாது. அவர்கள் எத்தகைய செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறேன். இவன் நீங்கள் என்ன நினைக்கிறாங்க, இவங்க தான் கூமுட்டேன்னா வர்ற ஈசா நபியுமாடா அப்படின்னு நினைக்கிறீங்க. வந்தவொடனே நீங்கள் செஞ்ச செயலுக்கு சிறுப்படி அடிக்க மாட்டாங்க, காது மேலே ஒன்றும் அப்ப மாட்டாங்க. எப்படி உங்களை வர கஷ்டம் பார்த்தீங்களா அப்படின்னா, ஏடா எங்கேயாவது ஈசா நபியே ஏதோ ஒரு விளக்க தேய்ச்சி என்ன வர வைங்கன்னு சொன்னாங்களா? என்ன அலாவுதீன் பூதமா இதை தேய்ச்சி ஈசா நபியை விளக்கி வச்சு உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்க போகிறாரா? என்ன எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? என்ன கருமத்தை வேணாலும் செய்வீங்க. ஈசா நபியை கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா உங்களை வர இஷ்டம் இல்லை அப்படின்னு. வருவார், எதுக்கு வருவார்னு தெரிஞ்சால் நீங்கள் கூப்பிடவே மாட்டீங்க. கொஞ்சம் எங்கள் புக்கையும் கொஞ்சம் படித்து வருவாருன்னு சொன்னீங்க. ஆனால் ஏன் வருவார் சொல்லலையே என்ன?
ஏன் வருவார்னு மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னா அவனை வாழ்க்கையில் இன்னும் 1000 வருஷம் நீ தள்ளி போடுவேன் ஈசா நபி வர்றதை. இனிமேல் வரவே கூடாது அவர் அப்படிங்கிற மாதிரி. என்ன நினைக்கிறீங்க? அவருக்கும் கேரக்டர் உங்கள் கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்கிறேன், அதுதான் எல்லாம் சொல்கிறான். உங்கள் நம்பிக்கை என்னப்பா இவ்வளோ சூப்பராக மிஸ்கைட் பண்ணுது. அதே தான் நம்ம ஆளுகளுக்கு ஜிலேபீஸு. இவங்க வரல, இவங்க லட்சணம் ஐய பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்க தெரியுமா? இப்போ இவங்களுடைய அதே ஃபிலாசபி தான், மைட் இஸ் ரைட். என்ன ஒருத்தர் கேட்குறாரு, என்னங்க இந்த மாதிரிலாம் அநியாயமாக அபாண்டமாக இந்த மாதிரி தூண்டி சப்போர்ட் பண்ணுறீங்களே, இப்படிலாம் இது மாதிரி பண்ணலாமா அப்படின்னா, அதுக்கு அவர் என்ன சொல்கிறார்? அல்லாஹ் அவங்கள காபத்துல்லாவை சேவை செய்கிறதுக்கு அவங்கள தேர்வு பண்ணியிருக்கான். அப்போது தவறான ஆள் அல்லாஹ் தேர்வு பண்ணியிருப்பானா? அப்போ நான் இதுக்கு முன்னாடி காபத்துல்லாவுக்கு சேவை செஞ்சுட்டு இருந்த அபூஜஹலை பற்றியெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டது இல்லையா? குர்ஆனில் அபூஜஹல் நேம் இல்லை, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் காபாவை யார் நிர்வாகம் பண்ணிருந்தாங்க அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது? அவங்களுக்கு தான் சுளுக்கு விழுந்துச்சு. அடி பின்னி எடுத்து உங்கூட்டு பிரியா எங்கூட்டு பிரியா, இன்னி வரைக்கும் வரலாற்றில் எவ்வளோ பெரிய ஒரு அசிங்கத்தை சுமந்துட்டுருக்கிறீங்க. காபத்துல்லாவை தேர்ந்தெடுக்க சேவை செய்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடச்சிட்டா அவன் பாக்கியசாலியா? இப்போ கரெக்டாக இருக்குதுப்பா ஜைனிஸ்டுடைய ஃபிலாசபி, உங்கள் ஃபிலாசபி. அப்போது இஸ்ரேலுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடச்சா நல்லவன், காபத்துல்லாவுக்கு சேவை செய்கிற பாக்கியம் கிடச்சா நல்லவன், ஓகே குட்டு. அப்போ அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா, அப்போ அவங்கவுங்க மதத்துக்கு சேவை செய்கிறவங்க வாய்ப்பு கிடச்சா நல்லவங்க. அப்படி தானே இங்கே ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். இங்கே அதானே போயிட்டுருக்கு. அந்த அதே ஃபிலாசபி தானே. ரத்தாறு ஓட்டு என்னத்தை வேணாலும் பண்ணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மதத்துடைய சேவை செய்கிறதுக்கான உனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னா நீ நல்லவன், அவ்வளோதான். இதுதான் புரிதல். அப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இவங்களுடைய எல்லாமே அது மெர்ஜ் ஆகுது. இன்ஷா அல்லாஹ் இது மீதி இருக்கிறது தொழுகைக்கு அப்புறம் இதில் கண்டினியூ பண்ணுவோம். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.